Friends, welcome to Republic Guys. So second week important editorials and text and context நம்ம பார்த்து முடிக்கலாம். That is like 9th Januaryலேருந்து 15th January வரையும் இருக்கிற important articles நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம் சரிங்களா. And added to it, friends, the course is about to be started on Jan 26th. That is Ancient India Previous Year Question Papers பேஸ் பண்ணி இருக்கிற கோர்ஸ் சரிங்களா. ஸோ நான் டெமோ வீடியோ பிளேஸ் பண்ணுறேன். அந்த டெமோ வீடியோ பார்த்தோன்னே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் how the course is going to be and அதுக்கப்புறமாக you can take your own decision. Fine. Anyway, coming to the first article, that is can online bullying of women be punished? சரிங்களா. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see there are many apps like சுல்லி டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதே மாதிரி புல்லி பாய் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்த உமன்ஸை பேஸ் பண்ணி ஃபோட்டோ போட்டு ஃபேக்காக ஆக்ஷன்ஸ் நடத்துகிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see ஒரு ஹேட்ரடாக இருக்கலாம், உமன்ஸுக்காக இன்ஸ்டான ஒரு ஹேட்ரடாக இருக்கலாம். அப்படி இல்லையா இவங்க அவங்கள புல்லிங் பண்ணலாம், ஒரு அட்டாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பான இன்டென்ஷனோட இது செய்யறதுங்க, ஒரு ரிவெஞ்சாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மைட் பி, இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்பில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்லாம் புல்லி பாய், அதே மாதிரி சுல்லி டீல்ஸ் ஆப், இந்த மாதிரிலாம் ஆப் இருக்குது. இங்கே வந்து அந்த ஃபோட்டோ போட்டு ஆக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் ஃபேக்கான ஆக்ஷன்ஸ் தான். அண்ட் இந்த ஆப் எல்லாமே வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி இருக்கிற பர்சன்ஸாக அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க சரியா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீசோ ஜைனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதை அதாவது என்னன்னா, உமன்ஸுக்காக இன்ஸ்டாங்கன்னு இருக்கிற ஒரு ஹேட்ரேட் சரிங்களா. சரி, ஓகே. இப்போ வாட் இஸ் திஸ், அதாவது இந்த இன்சிடென்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து சைபர் கிரைம். புரியுதுங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சைபர் கிரைம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். சைபர் கிரைம்னா என்னன்னா, இது வந்து ஒரு கிரைமுங்க, கிரைம் வேர் கம்ப்யூட்டர் இஸ் இன்வால்வ்ட் சரியா. ஸோ ஐ வுட் ஹவ் given you the definitions here. இங்க பாருங்க. Cyber crime is defined as a crime where a computer is the object of the crime or is used as a tool to commit an offense அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். or cyber crime as a crime committed on an computer network அப்படின்லாம். அப்படின்னா cyber crime is a dangerous crime involving computer or digital devices in which computer can be either a target of the crime அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ்லாம் நீங்கள் சொல்லலாங்க. ஸோ சிம்பிளாக டெஃபினிஷன்ஸை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சரி, இது வந்து சைபர் கிரைம். இப்போ ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸை பாருங்களேன். டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் required to be taken to fight the menace அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீன்ஸ் 2020ல சரியா. 21ல பாருங்க, கீப்பிங் இன் வியூ இந்தியாஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி, அனலைஸ் த இம்பாக்ட் ஆஃப் கிராஸ் பார்டர் சைபர் அட்டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் அபவுட் சைபர் கிரைம், திஸ் கொஸ்டின் இஸ் அபவுட் சைபர் அட்டாக். ஸோ இப்போ சைபர் கிரைம்னா என்ன, சைபர் அட்டாக்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா சைபர் கிரைம்னா என்னன்னா, இட் இஸ் அ கிரைம் சரிங்களா. இட் இஸ் அன் கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஐ வுட் ஹவ் given here phishing, misusing, hacking, spreading, டிஸ்ட்ரிபியூட்டிங், க்ரூமிங், இது எல்லாமே வந்து சைபர் கிரைம்ஸோடைய டைப்ஸ் சரிங்களா. ஸோ பிஷிங்னா வந்து இமெயில், ஃபேக் இமெயில் மெசேஜஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிடுறது. அதே மாதிரி மிஸ்யூசிங்னா வந்து அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, ஐடென்டிட்டி தெஃப்ட். ஹேக்கிங்கும் வந்து ஒரு சைபர் கிரைம். ஸ்ப்ரெடிங் ஹேட் மெசேஜஸ் அண்ட் இன்சைட்டிங் டெரரிசம் ஒரு டெரரிசமுக்கு வந்து தூண்டுகோலாக இருக்கிறது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிங் சைல்டு ப்ரோனோகிராஃபி, ஈவன் சைல்டு ப்ரோனோகிராஃபி ஹேப்பன்ஸ் டு பி அன் சைபர் கிரைம். அதே மாதிரி க்ரூமிங், அதாவது க்ரூமிங்னா வந்து மைனர்ஸ்க்கு வந்து அடல்ட் ஃபிலிம்ஸ்லாம் போட்டு கெடுத்து விடுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சைபர் கிரைம்ஸ் அப்படின்லாம் நம்ம சரிங்களா. ஸோ ஈவன் ஸ்டாக்கிங் ஹேப்பன்ஸ் டு பி அ சைபர் கிரைம் சரிங்களா. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, ஓகே. இப்போ டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைபர் அட்டாக்ஸ்னா என்ன? சைபர் அட்டாக்கும் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் சைபர் கிரைம் தான். ஆனால் சைபர் அட்டாக்ல என்னன்னா, யூ ட்ரை டு எக்ஸ்போஸ் சரியா, ஆர் யூ ட்ரை டு ஸ்டீல் ஒரு unauthorized access, or you try to alter infrastructure networks and all, then that is cyber attack. For example, இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டமை வந்து நீங்க ஃபுல்லா ஹேக் பண்ணிட்டு அந்த சிஸ்டம்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், then that is called as cyber attack சரிங்களா. ஸோ சைபர்ன்றது வந்து ஒரு வேர்டு which is denoting computer சரிங்களா. ஸோ அட்டாக், கிரைம், இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ இதை நீங்க சைபரோட ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா சைபர் அட்டாக் வந்து ஒரு நேஷன் வைடு சைபர் அட்டாக்காக இருக்கலாம், ஒரு டெரரிசமுக்கு தூண்டுகோலாக இருக்கலாம் சைபர் அட்டாக்ஸ், டெரரிசம் ஆக்ஷனாகவே கூட இருக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கு நான் டெஃபினிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. சைபர் அட்டாக்ஸ் ஆர் அன்வெல்கம் அட்டெம்ப்ட்ஸ் டு ஸ்டீல், டு எக்ஸ்போஸ், டு ஆல்டர், டிசேபிள் ஆர் டெஸ்ட்ராய் இன்ஃபர்மேஷன் த்ரூ அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் சரிங்களா. சரி, ஓகே. இப்போ ஒரு சிம்பிளான கொஸ்டின், வை சைபர் அட்டாக்ஸ் ஹேப்பன் ஆர் வை சைபர் கிரைம்ஸ் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைபர் அட்டாக்காக இருக்க
இருக்கட்டும் இல்லை கிரைமாக இருக்கட்டும், இட் இஸ் அசோசியேட்டட் வித் பர்சன்ஸ் who are either victim of something or who are there to spread wrong information or with bad intention. சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு ஃபினான்ஷியல் கெயின் கூட உங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? அண்ட் இந்த அட்டாக்ஸ் கூட எக்ஸ்டர்னலாக இருக்கலாம், இன்டர்னலாக இருக்கலாம். இப்போ எக்ஸ்டர்னல்னா வந்து லைக் ஒரு ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் அண்ட் கிரிமினல் குரூப்ஸ், ஹேக்கர்ஸ் வச்சு பண்ணுறது. இன்சைடர்னா வந்து உள்ள இருக்கிற எம்ப்ளாயர்ஸே வந்து இந்த மாதிரி பண்ணலாம். புரியுதுங்களா? அண்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன் இஸ் லைக் மால்வேர். சரிங்களா? ஸோ சாஃப்ட்வேரையே வந்து கரப்ட் பண்ணி விட்டுறது, ரான்சம்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி டினையல் ஆஃப் சர்வீஸ். ஸோ இந்த டிடிஓஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ். அதாவது என்னன்னா டேட்டா வந்து ஓவர்லோட் பண்ணி வச்சிடுவாங்க. ஓவர்லோட் பண்ணுறதுனால அந்த சர்வீஸே வந்து கொடுக்க முடியாது. சரியா? ஸோ சிஸ்டமோட எபிலிட்டியை வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம தடுக்கிறது, இதுக்கு பேர் தான் டினையல் ஆஃப் சர்வீசஸ். அதே மாதிரி பிஷிங். சரியா? ஸோ யூசர்ஸோட கிரெடென்ஷியல்ஸ், சென்சிட்டிவ் டேட்டாஸ்லாம் நீங்க எடுத்துடுறது. சரிங்களா? அதே மாதிரி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு ஏதாவது வேற கோடு மாத்திட வேண்டியது, அதனால வெப்சைட்டே வந்து ப்ராப்பராக வேலை செய்யாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சைபர் அட்டாக்ஸ் டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ வாட் ஐ வாண்டட் டு டூ இஸ் லைக் சைபர் கிரைம்னா என்ன, சைபர் அட்டாக்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக், டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம்ஸ், இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எனிவே கமிங் டு தி ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல்ல இப்போ இந்த புள்ளி பை ஆப்பை பற்றியும் சொல்லி டீல்ஸை பற்றியும் பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு அகைன்ஸ்டாக கேசஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் அ சைபர் கிரைம் கேஸ் விச் இஸ் டு ஸ்ப்ரெட் ஹேட் அண்ட் மீசோஜைனி. இதுதான் இன்டென்ஷன். சரிங்களா? ஸோ இதுவும் சைபர் கிரைம் தான். சரி, ஓகே. இப்போ லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைபர் கிரைம் அப்படின்னு சொன்னாலே ஐடி ஆக்ட் தான் வரும். அதுக்கப்புறம் ஐபிசியில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ செக்ஷன் 153A, B, அதே மாதிரி 295, 500 இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் இன்வோக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹேட் ஸ்பீச் அப்போவே பார்த்துருப்போம், செக்ஷன் 153A இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ப்ரொமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 153A. சரிங்களா? அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் செக்ஷன் 67. ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியம். அதாவது என்னன்னா, obscene மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா, தென் செக்ஷன் 67 இஸ் இன்வோக்டு. சரிங்களா? ஸோ 5 லட்சம் ரூபாய் ஃபைன் வரையும் இருக்குது இதில் செக்ஷன் 67 ஆஃப் தி ஐடி ஆக்ட். சரிங்களா? அண்ட் சைபர் கிரைம்ஸை பேஸ் பண்ணி வேற ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் செக்ஷன் 66E ஆஃப் தி ஐடி ஆக்ட்ஸ். அதாவது என்னன்னா, இன் கேஸ் ஆஃப் வைலேஷன் ஆஃப் பிரைவசி, ஏன்னா ரைட் டு பிரைவசி ஹேப்பன்ஸ் டு பி அ ஃபண்டமெண்டல் ரைட் அக்கார்டிங் டு புட்டஸ்வாமி vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஸோ இஃப் தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் வைலேஷன் ஆஃப் பிரைவசி, தென் செக்ஷன் 66E ஆஃப் தி ஐடி ஆக்ட் கேன் பி இன்வோக்டு. சரிங்களா? ஸோ இந்த 2 செக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஐடி ஆக்ட் இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இட் லேஸ் டவுன் பனிஷ்மெண்ட். சிம்பிள். சரி, ஓகே. இப்போ இந்த ஆர்டிகல்ல என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ ஹேட் ஸ்பீச் ஆர் இந்த மாதிரி ஒரு ஆப் விச் இஸ் ஸ்ப்ரெடிங் ஹேட்ரட் ஆர் மீசோஜைனி, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தேர் ஹேப்பன்ஸ் டு பி சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் சோஷியல் மீடியா கம்பெனிஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து எப்படின்னா கிளிட்டர் ஹப் பிளாட்ஃபார்ம்ல தான் நடந்திருக்கு. ஸோ எப்படி ஒரு கூகுள் பிளே அப்ளிகேஷன் ஸ்டோரோ அதே மாதிரி கிளிட்டபும் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதில் தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. சரியா? ஸோ இப்போ வாட் ஆர் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் திஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, அக்கார்டிங் டு இந்தியன் law they are not liable. So இந்த மாதிரி intermediaries இருக்காங்க பாருங்க, they are not liable for any third party data or communication. சரிங்களா? ஸோ இப்போ இவங்க பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த ஆப்பே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பட் அகைன் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, they need to require the data. So in case if at all இப்போ கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்ட போயிட்டு டேட்டா கேட்டாங்கன்னா they need to provide that. அவ்வளோதான் இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க இதை தூக்கிடுங்க அப்படின்ட்டுனா இவங்க தூக்கிடுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ரைட். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரூல்ஸ் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. ரூல்ஸ்ன்னு சொல்றதை விட ஒரு கைட்லைன்ஸ், ஒரு எத்திக்ஸ் கோடுன்ற மாதிரி. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி இன்டர்மீடியேட்டரிஸ் இருக்காங்க இல்லையா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஃபேஸ்புக் ஆர் இந்த கிளிட் ஹப் ஆர் கூகுள் பிளே ஸ்டோர், இவங்க டியூ டிலிஜென்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. So due diligence-னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it refers to investigation. சரியா? ஆர் ரிவ்யூ. சரியா? ஸோ இவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் ஆர் இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், they need to review that and they need to investigate into it. சரிங்களா? அதே மாதிரி கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த டியூ டிலிஜென்ஸ்லயும் இந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம்லயும் மேட்டி மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க யூசர்ஸ் கிட்ட சொல்லுங்க, தட் இஸ் இந்த மாதிரி
ஹேட்ரேட் மெட்டீரியல்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ண தேவையில்ல, டிஸ்பிளே பண்ணாதீங்க, அப்லோட் பண்ணாதீங்க, மாடிஃபை பண்ணாதீங்க, பப்ளிஷ் பண்ணாதீங்க, டிரான்ஸ்மிட் பண்ணாதீங்க, ஸ்டோர் பண்ணாதீங்க, எனி இல்லீகல் இன்ஃபர்மேஷன் ஃபார் தட் மேட்டர் எங்கள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒன்று. அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு டவுட் ரைஸ் ஆகிருக்கும். அதாவது என்னன்னா, இப்போ இவங்கெல்லாம் பிளாட்ஃபார்ம் இருக்காங்களா சார், இவங்க வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியது தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சி when it comes to online medium it becomes very difficult for the social media platform companies to check each and everything. சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் ட்விட்டரில் ரொம்ப ஏடாகூடமாக போட்டுன்னு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு சிலவங்களுக்கு அது கரெக்ட் பண்ணலாம், ஒரு சிலவங்களுக்கு அது தப்புன்னு படலாம். இப்போ ட்விட்டர் இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன செய்ய முடியும்? பட் அகைன் இன் கேஸ் இஃப் கம்ப்ளைண்ட் இஸ் raised against those sort of information or actions அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், then Twitter can take due diligence. They will investigate into it. ஸோ இதுதான் உங்களால பண்ண முடியும். சரியா? ஸோ இஃப் எனி கண்டென்ட் இஸ் தேர் which is defamatory, obscene, phonographic or which is like invading into the other privacy or harassing any gender, then the intermediaries can remove the content. They can bring in due diligence and grievance redressal mechanism. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், இப்போ எனி கண்டென்ட் விச் இஸ் லைக் டிக்ளேர்ட் அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குது, அது வந்து அன்லாஃபுல் கண்டென்ட் ஒரு இல்லீகல் கண்டென்ட் அப்படின்ட்டுனா அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லிட்டு வைங்களேன், within 24 hours they will have to remove that. That is after investigating. சரிங்களா? So this is what METI, that is Ministry of Electronics and Information Technology, has notified the social media intermediaries or platforms. புரியுதுங்களா? ஸோ ஸ்டெப் டேக்கன் டு கர்ப் சைபர் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இதெல்லாம் நீங்கள் பேசலாம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதலாம். or what are the responsibilities of social media platforms அப்படின்ற மாதிரி questions UPSC கேட்டாங்கன்னா நீங்கள் இது எழுதலாம். சரிங்களா? and we have section 66E and section 67 of the IT Act which punishes cyber crimes. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி சைபர் கிரைம்ஸை வந்து எப்படி ஸ்டாப் பண்றது ஆர் ஹவு இட் கேன் பி ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கேம்பெயின் எடுத்துட்டு வரணும். சரிங்களா? அண்ட் யூசேஜ் ஆஃப் செக்யூர் சிஸ்டம்ஸ் அண்ட் மொபைல் டிவைசஸ், என்ஷூரிங் பிரைவசி மோட் ஆர் யூசிங் தி ப்ரைவசி மோட். அதே மாதிரி ஒரு அவங்களுடைய ஐடென்டிட்டி இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் யாராவது இருக்காங்களா அவங்கள மானிட்டர் பண்ணணும். அண்ட் யூ ஷுட் கோ ஒன்லி ஃபார் செக்யூர் வெப்சைட்ஸ். அண்ட் ஸ்கேம் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதை வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அண்ட் பேரண்டல் மானிட்டரிங்னு பேசலாம். அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு கூட நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்லையும். ஸோ எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம்ஸுக்கு அகேன்ஸ்டாக எஃப்ஐஆர் எடுக்கிறாங்களோ, இந்த மாதிரி சைபர் கிரைம்ஸுக்கு அகேன்ஸ்டாகவும் நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் we can prevent it. ஸோ இது ஜென்ரல் தாங்க. அதாவது யூ கேன் ரைட் ஒன்லி ஜென்ரலைஸ் பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ். பட் எஸ், இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அதாவது இந்த புல்லி பை மொபைல் ஆப் ஆர் எனி சார்ட் ஆஃப் இஷ்யூ ஃபார் தட் மேட்டர். ஸோ வாட் இஸ் அ கோர் கான்செப்ட்னு புரிஞ்சுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் டெவலப் பண்ணுங்க. சரிங்களா? எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ். தட் இஸ் சம் ராஜ்பவன்ஸ் ஆர் ஆன் தி வார் பாத். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கவர்னரை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் கவர்னர் வந்து ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. சரிங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்பீக்கரை நாங்கள் எலெக்ட் பண்ணணும், இந்த டேட்டுக்கு நாங்கள் எலெக்ஷன் வைக்கிறோம் ஸ்பீக்கர்ஸ்க்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை வந்து கவர்னர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. சரியா? ஸோ இதனால எலெக்ஷன்ஸ் வந்து டேட்டுக்கு நடக்கல. சரி, ஓகே. இப்போ கேரளாவில் ஒரு எக்ஸாம்பிள் நடந்திருக்கு. அதாவது கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா, கேரளாவில் வந்து வைஸ் சான்சலர், தட் இஸ் கண்ணூர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கு, அந்த யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு கவர்னர். அதாவது ஒரு பர்சன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு, அவர் ஏற்கனவே வைஸ் சான்சலராக இருந்தவர், அவர் வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கவர்னர் வந்து என்ன தெரியுமா சொல்றாரு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து கவர்மெண்டோடைய ப்ரெஷரில் வந்து இந்த டெசிஷன் எடுத்துட்டேன், அண்ட் நான் வந்து சான்சலராக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு கவர்னர், கேரளா கவர்னர். சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ஸ் இஸ் தேர் ஆர் டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் தேர். சரிங்களா? அண்ட் திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் விச் இஸ் ஹேப்பனிங். சரி, இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. அண்ட் எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன் பார்ட்டி இருக்கிற ஸ்டேட்ஸில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால். சரியா? அதே மாதிரி ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸை கவர்னர் அக்செப்டே பண்ணிக்க மாட்டார். சரிங்களா? அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்னர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு நடுவில் ரொம்ப கான்ஃப்ளிக்ஸ் ரொம்ப அதிகமாகுது. அதாவது சின்ன சின்ன விஷயம்லாம் புது டைமென்ஷன்லாம் கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன் டேட். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஆர்டிகல் வந்து ஏன் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கவர்னருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சியில் கேட்டாங்கன்னா, தென் அதுக்கு இது நீங்கள் ஆன்சராக எழுதலாம் சூப்பராக. சரிங்களா? ஸோ ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ஆத்தர். ஸோ தயவு செய்து கவனிங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ரிலேஷன்
ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கவர்னர் அண்ட் தி சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா, த ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் சிம்பிள் ஆர் டென்ஷன் ஃப்ரீ. அண்ட் இதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. அதாவது ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, கொலோனியல் எரால நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கவர்னர் இவர் வந்து அப்சல்யூட் ரூலராக இருந்தார். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு வாஸ் தி அப்சல்யூட் ரூலர். அண்ட் அவர் வந்து மக்களுக்கு ஆன்சரபிளான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இ வாஸ் ஆன்சரபிள் ஒன்லி டு தி கிங் அண்ட் தி மெஜஸ்டி. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் க்ரௌனுக்கு தான் அவங்க வந்து ஆன்சரபிளாக இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் கவர்னரை பேஸ் பண்ணி டிபேட்ஸ் நடக்கும்போது நிறைய பேர் என்ன ஒப்பீனியன் பிளேஸ் பண்ணாங்கன்னா, கவர்னருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பவர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோமோ அதே பவர்ஸ் தான் நம்ம இனிமேல் கவர்னருக்கு கொடுக்கணும். அதாவது அல்டிமேட் மெஜஸ்டி அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டிங் கவர்னருக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் வாஸ் பிளேஸ்ட். But however, Ambedkar in the Constituent Assembly held that கவர்னர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டாக தான் இருக்கணும். சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட், கவர்னருக்கு வந்து பவர்ஸ் இருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, பட் that sort of power should be discretionary. சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட், இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா தே ஆர் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ அதனால நீங்கள் எல்லா பவர்ஸும் எடுத்து கவர்னர் கிட்ட கொடுத்துட்றது கரெக்ட் கிடையாது. ரேதர் சர்டன் திங்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்பேத்கர் ஒரு ஒப்பீனியன் பிளேஸ் பண்ணாரு. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பிரசிடென்ட் கூட கவர்னருக்கு இருக்கிற டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ பவர்ஸ் ஆஃப் கவர்னர் vis-a-vis தி பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு தான் அதிகமான பவர். இவர் நினைச்சாருன்னா அசம்பிளியை கூட டிசால்வ் பண்ணிடலாம், எய்ட் அண்ட் அட்வைஸை கூட கேட்காம போகலாம். ஆனால் பிரசிடென்ட் அப்படி பண்ண முடியுமா? சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட், இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஏன் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ்னா, we had Government of India Act 1935. இந்த Government of India Act 1935ல செக்ஷன் 15 சொல்லிட்டு இருந்திருக்கு போல. அந்த செக்ஷன் 15ல என்ன இருக்கோ அதை அப்படியே பிளைண்டா ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் இன் ஆர்டிகல் 163 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஆர்டிகல் 163 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றாங்க? இந்த பாருங்க, there shall be council of minister with the chief minister as the head to aid and advise the governor in the exercise of his function except insofar as he is by or under his constitution required to exercise his function or any of them in his discretion அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆத்தர் இது என்ன சொல்றாருன்னா, இது எவ்வளோ வேகா இருக்கு. ஸோ இந்த வேக்னஸ்னால தான் தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் டிஸ்பியூட் பிட்வீன் சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி கவர்னர். அண்ட் ஏன் வேகாக இருக்கு? பிகாஸ் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை அப்படியே தூக்கி எக்ஸாக்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலாக கவர்னருக்கு வந்து நல்ல பவர்ஸும் கொடுத்துருக்காங்க இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி. அதையே கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அம்பேத்கர் வாஸ் இன் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அண்ட் ஆர்டிகல் 163ல இருக்கிற ப்ரொவிஷன் வந்து வேகாக இருக்கு. சரிங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். அதாவது என்னன்னா, இவ்வளோ வேக்னஸ் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேட் பண்ணலையா இதை அப்படின்ட்டு. சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் சம்ஷேர் சிங் கேஸ். தட் இஸ் இன் 1974 சுப்ரீம் கோர்ட் இந்த வேக்னஸை வந்து கரெக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்னருடைய எக்ஸிகியூட்டிவ் பவர், அதாவது இது நாங்கள் ஹோலிஸ்டிக்காக சொல்றாரு ஆத்தரிங்க. சரிங்களா? ஸோ கவர்னருடைய எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் வந்து கேன் ஒன்லி பி exercised with the aid and advice of the council of ministers அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, except in exceptional circumstances. சரிங்களா? ஸோ இது சம்ஷேர் சிங் கேஸ்ன்னு வெறியும் இல்லைங்க, ஈவன் இன் நாபம் ரேபியா கேஸ் இன் 2016 இதுலயும் சுப்ரீம் கோர்ட் இதே தான் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, எய்ட் அண்ட் அட்வைஸை கேட்டு நடங்க, ஆனால் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்னா என்னென்னது? இப்போ ஒரு ஹங் அசம்பிளி இருக்கு, அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி இஸ் நாட் ஃபாலோட் ஆர் நேஷனல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்குன்னா, லைக் அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல governor can take or follow his discretion. But the powers or the actions of the governor can be exercised only with the aid and advice of the council of ministers. But however, என்னதான் சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேட் பண்ணியிருந்தாலுமே இப்போ கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, or differences of opinion is still there. சரிங்களா? ஸோ அகைன் மகாராஷ்டிரா அண்ட் கேரளாவை பத்தி பேசுறாரு ஆத்தர். ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மகாராஷ்டிரா கேஸ் நீங்க எடுத்து பாருங்க, எலெக்ஷன் டேட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கல கவர்னர். சரியா? ஸோ இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல வந்து கவர்னர் தான் எலெக்ஷன் டேட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லல. Rather, இது வந்து ஒரு ஹவுஸோடைய ரூல். தட் இஸ் லைக் த டேட் ஷுட் பி ஃபிக்ஸ்டு பை தி கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ரூல் இது. சரியா? ஆக்சுவலி ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வில் ஃபிக்ஸ் தி டேட், அதுக்கப்புறம் அசம்பிளி செக்ரட்டரி கிட்ட கொடுப்பாங்க, ஆர் செக்ரட்டரி ஆஃப் தி அசம்பிளி கிட்ட கொடுப்பாங்க, who then forwards it to the governor for his signature. And கவர்னருடைய டியூட்டி இட் இஸ் டு லைக்
சைன் இட். சரியா? ஸோ சரி, இப்போ கவர்னர் வந்து சைன் பண்ணல, நீங்க நினைக்கிறீங்களா எலெக்ஷனே நடக்காதுன்னு சொல்லிட்டு? சி இட் இஸ் நாட் ஆஃப் எனி கான்ஸ்டிடியூஷனல் இம்பார்ட்டன்ஸ். சரியா? ஸோ இப்போ கவர்னர் அகைன்ஸ்டாகவே நிற்கிறாருன்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த ஹவுஸ் ரூலே அமெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? கவர்னர் வேணுமுனே இதை செய்யறாருன்னு சொல்லிட்டு தெரியுது. சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா கவர்னர் ஹஸ் டிட் தி சார்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இட் சீம்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி புது புது இஷ்யூஸ்லாம் ரைஸ் ஆகும்போது கன்சர்ன்ஸ் தான் அதிகமாகுது. அதே மாதிரி கேரளா எடுத்து பாருங்க. சி இப்போ வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்ணணும், இப்போ ரீஅப்பாயின்மெண்ட் நீங்க சேம் பர்சனை பண்ணிருக்கீங்க. இப்போ கவர்னர் வந்து ஒரு எக்ஸ் அஃபிஷியோ சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி. சரிங்களா? ஸோ எப்படி ராஜ்யசபா சேர்பர்சன் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோ அதே மாதிரி கவர்னர் வந்து ஒரு எக்ஸ் அஃபிஷியோ சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆர் ஃபார் தி கண்ணூர் யூனிவர்சிட்டி இன் பர்டிகுலர். இப்போ எனக்கு இந்த சீட்டே பிடிக்காது, எனக்கு தேவையே இல்லை, நான் ஃபோர்ஸ்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து எப்படின்னா, நீங்க அந்த ஒரு பொசிஷனையே வந்து நீங்க மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ வைஸ் பிரசிடென்ட் இருக்காருன்னா அவர் சொல்லுவாரா, இல்ல எனக்கு வைஸ் பிரசிடென்ட் தான் பிடிக்கும், நான் வந்து ராஜ்யசபா சேர்மனாக நான் உட்கார மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? சரியா? அண்ட் ஆடட் டு இட், சி இந்த வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணும்போது எய்ட் அண்ட் அட்வைஸை கேட்டு தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போ எய்ட் அண்ட் அட்வைஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்களே தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ நீங்களே தான் புலம்புறீங்க அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் பேசுறாங்க. சரியா? ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்னர் அவர் வந்து ஒரு ஹை கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. சரியா? அண்ட் he needs to function in accordance with the constitution. He is a friend, philosopher and guide to the government. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. He is a friend, philosopher and a guide to the state governments. சரியா? இப்போ the Indian constitution does not allow him to make any parallel government, or rather he is not personally responsible for the actions as a governor. But again, இப்போ these sort of actions it does happens in opposition ruled states, or எங்க opposition இருக்கோ அங்கதான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? இட் இஸ் தி இன்டென்ஷன் which matters. சரிங்களா? ஸோ இங்க தான் பண்டித் டாக்கூர் தாஸ் பார்கவா அவருடைய கோட்டை வந்து ஆத்தர் சொல்றாரு. அதாவது என்னன்னா, கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு வைங்களேன், இஸ் அ மேன் above the party. சரியா? ஸோ he has to look at the minister and even the government from the detached standpoint. ஸோ டிட்டாச்மெண்ட் இஸ் தி எசன்ஸ். ஸோ இங்க கவர்னர் வந்து நியூட்ரலாக இருக்கணும், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கக்கூடாது. இ ஷுட் பி டிட்டாச்டு அப்படின்றாரு. பட் சேட்லி திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் இன் இந்தியா. புரியுதுங்களா? ஸோ எஸ், இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஆர்டிகல். இப்போ யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி கவர்னர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இவரை பேஸ் பண்ணி நிறைய கான்ஃப்ளிக்ஸ் ரைஸ் ஆகுது பிட்வீன் கவர்னர்ஸ் அண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ வாட் ஆர் தி ரீசன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த நம்ம கதை மாதிரி பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் அவர் தான் அல்டிமேட் அத்தாரிட்டியாக இருந்தார். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? அண்ட் ரோல் ஆஃப் கவர்னரில் கூட நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. அண்ட் எஸ், கவர்னரை பேஸ் பண்ணி நீங்களும் நியூஸ் பேப்பரில் நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சுன்னு இருப்பீங்க. ஸோ கைண்ட்லி கோ த்ரூ தட் ஆல்சோ. சரிங்களா? ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2ல நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன், எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ். தட் இஸ் அ பில் தட் குட் ஆல்டர் த மீடியேஷன் லேண்ட்ஸ்கேப். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மீடியேஷனை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. சரிங்களா? அண்ட் மீடியேஷன் பில் இஸ் எட் டு பி பாஸ்ட். சரிங்களா? ஸோ மீடியேஷன் பில்லை வந்து இன்னும் பாஸ் பண்ணலை. பட் எஸ், இது வந்து டிராஃப்ட் ஸ்டேஜில் இருக்கு. அண்ட் இதை பேஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம 8ஆம் தேதி எடிட்டோரியல்ஸில் பார்த்துருக்குறோம். சரிங்களா? ஸோ ஏடிஆர், ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்னா என்ன, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஏடிஆர், இந்தியாவில் என்னென்ன ப்ரிவேலிங்காக இருக்குது, வாட் ஆர் த லாஸ் விச் ஆர் கவர்னிங் ஏடிஆர், அண்ட் மீடியேஷன் பில்ஸ், இதோடைய ப்ரொவிஷன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமாக நம்ம இந்த ஆர்டிக்கலை இன்னும் இன் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். அதாவது இந்த மீடியேஷன் இஷ்யூவை இன்னும் இன் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே நான் 8ஆம் தேதி எடிட்டோரியல்ஸில் எடுத்திருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ தட். சரியா? அண்ட் நீங்கள் ஏற்கனவே இந்த எடிட்டோரியலில் பார்த்துருக்கீங்க, 8ஆம் தேதி எடிட்டோரியலில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் கைண்ட்லி ரிவைஸ் இட். சரிங்களா? ஸோ மீடியேஷனை பேஸ் பண்ணி ஒரு ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன், எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் ஃபாலோயிங் த ட்ரையல்ஸ் ஆஃப் கிரம்ஸ். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்திருக்குன்னு கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சும்மா தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். சரிங்களா? உங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் இவங்க 2 பேர் மேலேயும் வந்து ஃபைன் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு கவர்மெண்ட். சரியா? ஸோ பிரெஞ்சு டேட்டா பிரைவசி லா இருக்குங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, சிஎன்ஐஎல். சரிங்களா? இவங்க வந்து ஃபைன் லெவி பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக்கீஸ்க்காக. சரியா? ஸோ இப்போ வாட் இஸ் குக்கீஸ்? சி குக்கீஸ் அண்ட் வெப் பீகான்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் பிளேஸ் ஹோல்டர்ஸ் மாதிரி. அதாவது நீங்கள் இப்போ வெப்சைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், வெப்சைட்டில் ஆல்ரெடி உங்கள் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு லாகின் பண்ணிடுவீங்க. ஸோ இதெல்லாம் எதனால ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக்கீஸ்னால தான் ஆகுது. சரியா? ஸோ இப்போ மாடர்ன் டே இன்டர்நெட்டில் குக்கீஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக ஆகிடுது. தட் இஸ் ஃபார் தி டெவலப்பர்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
இட் இஸ் லைக் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. சரிங்களா? பட் அட் த மீன் டைம் உங்கள் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி a breach of privacy ஆல்சோ. ஏன் இது breach of privacy அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒரு சில வெப்சைட்ஸ்ல கொடுக்குறாங்க. சரியா? இப்போ இந்த குக்கீஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி பிளேயர்ஸ் வந்து அந்த குக்கீஸ் யூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு இன்டர்ஃபேஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி கூகுள் ஆட்ஸு உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்போது குக்கீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு குக்கீஸ் பேஸ் பண்ணி உங்கள் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் இந்த தேர்ட் பார்ட்டிஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குக்கீஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்காங்க, which happens to be a breach of privacy. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃப்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபைன் லெவி பண்ணாங்க. இந்தியாவில் ஆல்ரெடி நம்ம ஒரு பில் எடுத்துகிட்டு வரோம், டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். இதில் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸே இல்லை. ஸோ நம்மளும் ஒரு குக்கீஸ் பேஸ் பண்ணி லாஸ் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இந்தியன் லாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரானிக் மீடியம் இருக்கு, தென் அந்த எலக்ட்ரானிக் மீடியமை வந்து கம்ப்யூட்டர் வைரஸ் மூலியமாக நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் அது வந்து ஒரு மால்வேர் அப்படின்ற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இப்போ தேர்ட் பார்ட்டிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் என்ற ஒரு பேரில் ஒரு வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு வைங்களேன். அட்வர்டைஸ்மெண்ட் என்ற ஒரு பேரில் அவங்களே ஒரு தனி வெப்சைட்டையே காமிக்கிறாங்க நம்மளுக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக்கீஸ் மூலியமாக. ஸோ அப்போது இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி யூசர் இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ த டிராஃப்ட் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் ஷுட் இன்க்ளூட் குக்கீஸ் லா ஆல்சோ லைக் ஃப்ரான்ஸ் அப்படின்ற மாதிரி பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, பர்சனல் டேட்டா பில் இருக்கு இல்லையா, அதில் குக்கீஸ் லா இல்லை, ஆட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் த ரைஸ் ஆஃப் கொலாபரேட்டிவ்ஸ் ஃபார் சோஷியல் இம்பேக்ட். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொலாபரேட்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? எத்தனை பேர் கூட நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ணியிருக்கோம், கொலாபரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வெரி குட். ஸோ இங்கேயும் கொலாபரேஷனுக்கு அதுதான் மீனிங். அதாவது என்னன்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கம் இன் டு பிளே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட், என்ஜிஓஸ், அதே மாதிரி ஒரு ஃபண்டர்ஸ், சரியா, ஒரு இன்வெஸ்டர்ஸ், இவங்க 3 பேரும் ஒன்றா வந்து, சரியா, ஸோ மோர் தென் 2 or 3 பிளேயர்ஸ் கம்ஸ் இன் டு பிளே. இவங்க வந்து ஒரு ஷேர்டு அப்ஜெக்டிவோட ஒரு சோஷியல் இம்பேக்ட் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் அதை வந்து நம்ம கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ கொலாபரேஷன் இஸ் லைக் இட்ஸ் ஆஃப் மெனி டைப்ஸ். இங்கே பேசுறது வந்து ஃபிலாந்த்ரபிக் கொலாபரேஷன். சரிங்களா? ஸோ வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் பேஸ் பண்ணி கொலாபரேஷன் பேசுகிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2019 ஒரு 18 கொலாபரேட்டிவ்ஸ் இஸ் லைக் சீன். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கூட சொல்கிறாங்க. அதாவது ஃபியூச்சர் ஆஃப் இம்பாக்ட் கொலாபரேட்டிவ், கோலிஷன் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட், சரிங்களா, ஆக்ஷன் கொலாப். ஸோ இந்த மாதிரி நிறைய கொலாப்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க நல்ல ஃபண்டிங் கூட எடுத்துகிட்டு வராங்க. சரியா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வஸ்த் அப்படின்றது ஒரு கொலாப் இருக்கு. ஸ்வஸ்த், SWASTH, ஸ்வஸ்த். இவங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்டாப் டெலிமெடிசன் போர்ட்டல். சரியா? ஸோ இப்போ மைக்ரன்ஸ் ரிசைலன்ஸ் கொலாபரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, MRC, மைக்ரன்ஸ் ரிசைலன்ஸ் கொலாபரேட்டிவ். இவங்க வந்து மைக்ரன்ஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க. அதாவது ஒரு வெல்ஃபேர் அப்ஜெக்டிவோட மைக்ரன்ஸ் ரிசைலன்ஸ் கொலாபரேட்டிவ். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ், கொலாபரேட்டிவோடைய எக்ஸாம்பிள்ஸ். சரி, ஓகே. இப்போ கொலாபரேட்டிவ்ஸோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதான் பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் சிம்பிளாக கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கில் இருக்கும். சரியா? ரெண்டாவது ஃபண்டிங் ஈஸியாக கிடைக்கும். தென் இட் வில் கிரியேட் அ பிக் இம்பாக்ட். சரிங்களா? ஸோ இப்போ சிங்கிள் பிளேயராக பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே இருக்கிறேன்னா எடிட்டோரியல்ஸ் எடுக்கிறேன், ரைட்டு. இப்போ நான் என்னதான் பிக் இம்பாக்ட் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் ஐ ரிக்வயர் அ டீம். ஸோ அது கொலாபரேஷன் மூலியமாக நடக்கும். சரிங்களா? அண்ட் ஆடட் டு இட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வில் பி தேர், எஃபிஷியன்சி வரும். அதே மாதிரி when collaboration happens, right, then பீப்புளோடைய ட்ரஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். தட் இஸ் ஓவர் தி கொலாபரேஷன்ஸ் அண்ட் ஓவர் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா? அண்ட் வாட் வி கேன் சி இஸ் லைக் இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அண்ட் ஒன் ஆஃப் தி மீடியம் in which we can empower the social sector also. சரிங்களா? ஸோ ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ண முடியலையோ இந்த கொலாபரேஷன்ஸ் மூலியமாக பண்ணலாம். ஈவன் கவர்மெண்ட் கேன் பி அ பார்ட் ஆஃப் கொலாப். ஸோ இதெல்லாமே வந்து அட்வான்டேஜஸில் நம்ம பேசலாம். சரிங்களா? பட் அகைன் கொலாபரேஷன்ஸில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கலில் இதை தான் பேசுகிறாங்க. ஸோ இதை நான் பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் பேசி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ ஒருத்தர் கூட இன்னொருத்தர் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அவன் எங்கேயாவது என் காசை தூக்கி ஓடிட போகிறான், இல்லை சும்மா பிளே ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கும், நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை நான் ஏன் வேலை செய்யணும், அவன் வெறும் காசு வெறும் கொடுத்துட்டா நான் எல்லா வேலை செஞ்சிடணுமா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சஸ். அதே மாதிரி ட்ரஸ்ட்டு.
சரியா? ஸோ இன்க்ளூசிவாக இருக்கணும், கொலாபரேட்டிவ் ப்ளஸ் ஆடட் டு இட் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் என்னன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து டைம் கன்சூமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு கொலாபரேஷன் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு வைங்களேன், உண்மையாலே இட்ஸ் டைம் கன்சூமிங்க. நானும் கிளாஸ் எடுக்கிறதுக்காக எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், பட் ரியலி இட் இஸ் டைம் கன்சூமிங். ஏன்னா அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு கிளாஸ் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃப்ளோ எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நானே கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கொலாபரேட் அண்ட் தட் டு ஸ்டார்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் திங்ஸ். சரிங்களா? அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி சேலஞ்சஸ் ஃபார் தி கொலாபரேஷன் வந்து காமன் கோல்ஸ். அதாவது என்னன்னா, மை இன்டென்ஷன் வில் பி லைக் டு ப்ரொவைட் ரேங்க்ஸ். அண்ட் ஒரு சிலவங்க இன்டென்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும், லைக் எனக்கு மாதம் சேலரி வந்துட்டுலாம் போதும் அப்படின்ற மாதிரி அவங்களோட இன்டென்ஷன் இருக்கும். ஸோ இப்போ காமன் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு கன்சென்சஸ் கிரியேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது எல்லாமே வந்து சேலஞ்சஸ் ஆஃப் கொலாபரேஷன். சரிங்களா? ஸோ நான் ஏன் இன்ஸ்டிடியூஷன் மூலியமாக எடுத்துகிட்டு போகிறேன்னா, இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ரிகால், அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ ஆர் மெச்சூர் enough to understand the real intent of the article and what you need to write in the examination. But anyway, the challenges of collaborations உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். சரி, ஓகே, ரைட். இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்கன்னா, காமன் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அதாவது எடுத்துகிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குன்னு வைங்களேன், தென் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் நெகோஷியபிள் கோல்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அதாவது நான் நெகோஷியபிள் கோல்ஸ்னால் என்னன்னா, நம்ம காமன் கோல்ஸு எடுத்துகிட்டு வரலாங்க, பட் ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபிலாந்த்ரஃபி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து மற்ற ஃபேக்டர்ஸை நெகோஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆர் அப்ஜெக்டிவ் இஸ் டு லைக் எம்பவர் உமன்ஸ். இதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ப்ளஸ் ஆடட் டு இட் ஆர் அப்ஜெக்டிவ் இஸ் டு லைக் என்னன்னா ப்ரொவைட் எஜுகேஷன் அப் டு தி ஏஜ் ஆஃப் 16 அண்ட் தட் டு ஃபார் தீஸ் சார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் criterias. So these are like non-negotiable. So our common goals might be different, but இதெல்லாமே வந்து non-negotiable goals. So இந்த non-negotiable goalsக்காக நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசி வச்சிடலாம். And non-negotiable goalsல செட் ஆகுறாங்களா, then collaboration can initiate and initiate பண்ணி way forward, அதாவது நாளாக காமன் கோல்ஸையும் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி வேஸ் இன் விச் யூ கேன் ஓவர் கம் தி ஷார்ட் கமிங்ஸ் ஆர் தி சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் இந்தியாவுடைய சோஷியல் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணணும்னா கொலாபரேட்டிவ்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஃபைன். எனிவே, நீங்கள் ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் இருக்குல்ல, அதில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் சோஷியல் செக்டரை பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எழுதுறோம்னாலும் இந்த கொலாபரேட்டிவ்ஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில். ஃபைன். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ். That is amendments that are unnecessary. So friends, birth certificates and death certificate பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். சரிங்களா? ஸோ இந்தியாவில் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இதுக்காக ஒரு லா இருக்கு. தட் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத் ஆக்ட் 1969. சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ஆக்ட் இருக்கு இல்லையா, இதில் அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வர ப்ரொபோசல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தே ஹவ் ஆஸ்க்டு பப்ளிக் கமெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட். சரிங்களா? ஸோ வாட் ஆர் தி அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நேஷனல் டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. தட் இஸ் ஃபார் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ். சரிங்களா? ஸோ நேஷனல் டேட்டா பேஸ். ஸோ நேஷனல் டேட்டா பேஸ் இப்போ இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குங்க பர்த் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்ஸ் பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ வந்து நேஷனல் டேட்டா பேஸ்ன்னு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் இதில் செகண்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அமெண்ட்மெண்ட் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறதுல என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்டேஷன். சரிங்களா? ஸோ இப்போ பர்த் அண்ட் டெத்து ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா, இதை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த நேஷனல் டேட்டா பேஸில் ஆட் பண்ண உடனே ஓட்டர் லிஸ்ட்டு, ஆதார் டேட்டா பேஸ், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரு எல்லாத்துலேயுமே இந்த டேட்டா வந்து அப்டேட் செய்யப்படும், அதுவும் சைமில்டேனியஸ்லி. புரியுதுங்களா? ஸோ செகண்ட் ப்ரொவிஷன் வந்து அப்டேஷன். அதே மாதிரி யாரு இந்த பர்த் அண்ட் டெத்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் or it is the responsibility of the state governments. சரிங்களா? ஸோ RBD ஆக்ட், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ஆக்ட் 1969லேயே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நேஷனல் டேட்டா பேஸ் எடுத்துட்டு வராங்க. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ கிரியேட் ஃபெசிலிட்டிஸ். சரியா? ஸோ ஃபெசிலிட்டிஸ்னா என்னதுன்னா, ஒரு சீஃப் ரெஜிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுங்க. தட் இஸ் இன் எவ்ரி ஸ்டேட். சரியா? ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியாக இருக்கணும். சரியா? அதாவது இந்த சீஃப் ரெஜிஸ்டர், அண்ட் திஸ் சீஃப் ரெஜிஸ்டர் ஷுட் அப்டேட் தட் இஸ் டு தி ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ இந்த ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் இருக்க போகிறாங்க. ஸோ இவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து யூனிஃபை பண்ணி இந்த RBD ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வரையும் இல்லாமல் ஒரு ரெஜிஸ்டர், அதாவது ஒரு சீஃப் ரெஜிஸ்டர் தான் இருக்கணும் ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க. ஈவன் டிஸ்ட்ரிக்ட் லெவல்
official should be there, lower level official should be there, which should be appointed by the state government ஒரு hierarchy லெவலில். புரியுதுங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன ப்ரொபோசல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, if at all death occurs அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், if at all death occurs in medical institutions, then the medical institution should provide certificate. It is the responsibility of the medical institutions to provide certificate. And இது வரையும் இல்லாமல் what is the cause of the death அது கூட அவங்க கொடுக்கணும். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் பர்த் ஆர் டெத் தே ஹேவ் டு ப்ரொவைட் தி ஆதார் நம்பர். அதாவது இப்போ பர்த்துக்கு எப்படி சார் ஆதார் நம்பர்னா, இப்போ பர்த் இருக்காங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸோடைய ஆதார் நம்பர், அதே மாதிரி டெத் இருக்கா தென் த டெத் பர்சனோடைய ஆதார் நம்பர் இஃப் அவைலபிள். சரிங்களா? அண்ட் ஆடட் டு இட் இப்போ டெத் ஏதாவது ஒன்று நடக்குது, அது வந்து மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வெளியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் எந்த மெடிக்கல் ப்ராக்டிஷனர் கிட்ட அவங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்களோ, அதாவது இஃப் அட் ஆல் லாஸ்டா ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் கிட்ட போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்க வித்தவுட் சார்ஜிங் எனி ஃபீ கேன் இஷ்யூ டெத் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் தான் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அண்ட் இந்த டெத் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே குயிக்காக அப்டேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அண்ட் ஆடட் டு இட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் செகண்ட் ப்ரொவிஷன் அப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்டேஷன் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரு, ஆதார், எலெக்ஷன் ஓட்டர் ஐடின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இது வரையும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டில் கூட அப்டேஷன் நடக்கும் குயிக்காக. சரிங்களா? ஸோ இதுதான் அமெண்ட்மெண்ட். சரி, ஓகே. இப்போ இந்த ஆர்டிகல் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாங்க இதை. சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஸ்டேட் லெவல் டேட்டா பேஸ்ல தான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்கிறாரு ஆத்தர். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, பர்த் ரேட் எவ்வளோ, டெத் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாப்புலேஷனுக்காக கன்சிடர் பண்றீங்களா? ஓகே. இதை தவிர்த்து ஆதார், எலெக்ஷன் ஓட்டர் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் இதெல்லாம் குயிக்காக அப்டேட் பண்ணி என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிட போகுது? இது லாஜிக்கலான கிரிட்டிசிசமா எனக்கு தெரியல, பட் அகைன் ஆத்தர் இதுதான் சொல்லியிருக்காருங்க. சரிங்களா? என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் குயிக்காக நீங்க அப்டேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, இதை பேஸ் பண்ணி நிறைய மிஸ்யூஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ என்ன மிஸ்யூஸ்ன்னு எனக்கும் தெரியல. சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ பர்த் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், ஒரு சைல்ட் பர்த் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் மதரோடைய அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அம்மா வீட்டுக்கு போய் தான் பிரசவம்லாம் பார்ப்பாங்க. அது ஒரு கல்ச்சராகவே இருக்குது நிறைய ஸ்டேஜில். ஸோ அப்போது அட்ரஸ் மாற்றி கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போது சைல்ட் பர்த்துக்காக வேறு ஏரியா போகிறவங்க இருக்காங்க. ஸோ அங்கே போய் ஒரு டெம்பரவரி அட்ரஸ் அவங்க கொடுத்துடலாம். இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த அட்ரஸ் ரெக்கார்டாக இருக்குன்னா டெத் ரெஜிஸ்டரில் அந்த அட்ரஸ் தான் இருக்கும். அண்ட் ஆதார் கூட லிங்க் ஆகாது. அப்படி இல்லையா, இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி ஆதாரில் அட்ரஸும் சேஞ்ச் ஆகிடலாம். ஸோ இந்த குயிக் அப்டேஷன்னால நிறைய உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆத்தர். பட் ஆனால் ஆத்தருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும்போதே பெர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ்ன்னு கொடுத்துருவாங்க. இல்லையா ஒரு எக்ஸ்ட்ரா டேப் ஆட் பண்ணிட போகிறாங்க, அவ்வளோதான். பட் அகெயின் ஆத்தர் என்ன மீன் பண்ண வர்றாருன்னா, இந்த பர்த் அண்ட் டெத் டேட்டா பேஸ் வந்து பாப்புலேஷன் டேட்டா பேஸுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது தவிர்த்து வேறு எதுக்குமே அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டேட்டு, பிளேஸ் எல்லாம் வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜாதகமாக போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் கலெக்டிங் ஆதார், தட் இஸ் ஃபார் பர்த் அண்ட் டெத். இதுக்காக ஏன் செப்பரேட் அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி கலெக்டிங் தேர் ஓன் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட். அவங்க ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா, அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுங்கள். இதுக்காக ஏன் எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்ய வைக்கிறீங்க? அண்ட் அப்படியும் எக்ஸ்ட்ரா ஒர்க் செஞ்சாலும் இது வேல்யூ அடிஷன் எதுவுமே இல்லை இதில் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாரு. ப்ளஸ் ஆடட் டு இட் வித் ரெஸ்பெக்ட் டு ரைட்டிங் நேம்ஸ், ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து மிடில் நேம் எழுதுவாங்க, ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து அப்பா பேரோட சேர்த்து எழுதுவாங்க, ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து சர்நேம் எழுதுவாங்க, ஒரு ஃபேமிலி நேம் எழுதுவாங்க, ஃபாதர்ஸ் நேம் எழுதுவாங்க. ஸோ என்ன ஃபார்மேட் நீங்கள் நேமுக்காக எடுத்துகிட்டு வர போகிறீங்க? எல்லாத்துலேயும் ஆதாரில் இட் மைட் வேரி. ஸோ இது பேஸ் பண்ணி கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஸோ ஒரு டேட்டா பேஸ்ன்னு கிரியேட் பண்ணோன்னா அது வந்து காமனாக இருக்கணும். ஆனால் கல்ச்சரல் டைவர்சிட்டி நிறைய இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு காமனான ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இந்த பர்த் அண்ட் டெத் இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் அப்டேஷன் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ இந்த அப்டேஷன் நடக்கும் இல்லையா, இதை வந்து நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு எவிடன்ஸாக எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் எந்தெந்த பர்பஸஸ்க்காகலாம் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி இல்லைனா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் விச் இஸ் இஷ்யூடு பை தி ரெஜிஸ்டர்ஸ், இதை தான் வெறும் ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே இரலவெண்ட்டான பாயிண்ட்ஸாக தெரியுது. சரியா? ஸோ ஆத்தர்
ஹார்ஷர் ரியாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. பட் ஓகே, இவர் சொன்ன ஒரு பாயிண்ட்ஸில் என்னென்னா இதில் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்குது. பட் இது தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் irrelevant-ஆன பாயிண்ட்ஸாக தான் இருக்குது. சரிங்களா? பட் ஓகே, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை பேஸ் பண்ணி அட்வான்டேஜஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. ஏன்னா குயிக் அப்டேஷன் இருக்கும், நம்மக்கிட்ட ப்ராப்பர் எவிடன்சஸ் டேட்டாஸ் இருக்கும், நம்மக்கிட்ட we can implement policies accordingly. சரிங்களா? ஸோ 6 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ணி அந்த டேட்டாவை கிரியேட் பண்ணி நம்ம சம்மரைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறத விட டே டு டே அப்டேஷனோட இருந்ததுன்னா we can also have a real time examples like how the policy is implementing அப்படின்ற மாதிரி. சரிங்களா? I hope it is clear to you. Anyway, moving forward to the next article, that is bilateral investment treaties to review. That is a bit to review அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அந்த ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி we'll just look at the background. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் bilateral investment treatyனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். சிம்பிளாக சொல்லணும்னா பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டினா இப்போது 2 நேஷன்ஸ் இருக்குங்க. 2 நேஷன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இப்போது USA, ரஷ்யா, ஃப்ரான்ஸு யாராவது இருக்காங்க, அவங்க வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? சரியா? அதே மாதிரி இந்தியன்ஸ் போய் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே ப்ரொடெக்ட் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்காக ஒரு பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி எடுத்துகிட்டு வருவாங்க போத் நேஷன். சரியா? ஸோ தட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் லைக் சேஃப் கார்டட் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போது இந்தியா வந்து எத்தனை நேஷன்ஸ் கூட பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60+ நேஷன்ஸ் கூட நம்ம பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? அண்ட் பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1990s ஸ்டார்ட் ஆச்சு. 1990s எடுத்து இப்போ வேற நீங்கள் பார்த்தீங்கன்னா 86 பைலேட்ரல் ட்ரீட்டிஸ் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ 60+ சொல்லிட்டேன், பட் 86 பைலேட்ரல் ட்ரீட்டிஸ் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போது ரீசெண்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 86ல் கிட்டத்தட்ட 60+ ட்ரீட்டிஸை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிட்டோம் 2016. சரிங்களா? டெர்மினேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். புது பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, ஓகே, ரைட்டு. ஏன் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரபிளாக இல்லை. சரிங்களா? அண்ட் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் வருது, ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஃபாரின் கோர்ட்ஸில் தான் போயிட்டு கேஸ் வாதாடணும்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஆர்பிட்ரேஷன் கவுன்சிலில் போயிட்டு கேசஸ்லாம் நடத்துவாங்க. அண்ட் ஆர்பிட்ரேஷன் கவுன்சிலில் போனீங்கன்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக தான் வரும் வேர்டிக்ட். அண்ட் இது வரையும் இல்லாமல் ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட் என்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தது. அதாவது என்னென்னா இப்போது ஒரு நேஷன் இருக்காங்க, ஒரு நேஷன் கூட நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வைங்களேன், இன்னொரு நேஷன் கூடயும் அதே மாதிரி நம்ம ட்ரேடு பண்ணணும், அதே மாதிரி ஃபேரான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா இன்னொரு நேஷன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்க வந்து இந்தியா மேலே ஒரு ஆப்ளிகேஷன் பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சரியா? ஸோ டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன் வாஸ் பிளேஸ்ட். சரிங்களா? இது வரையும் இல்லாமல் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் இருந்தது நம்மக்கிட்ட, அதாவது நிறைய பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸில். ஸோ மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸும் இதுதான். அதாவது என்னென்னா ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ நோ நேஷன் ஷுட் பி ட்ரீட்டட் டிஃப்ரெண்ட்லி. இப்போ நம்ம பாகிஸ்தான் கூட எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் USA கூடயும் பிஹேவ் பண்ணோம் when it comes to இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு காஸ்ட்லி அஃபேராக இருந்தது. ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன யோசிச்சாங்கன்னா 2016 எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸும் நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம். அதாவது 60+ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸை வந்து டெர்மினேட் பண்ணிடுறோம். இதுக்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் எடுத்துகிட்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு இல்லை, பட் இட் வில் பி ஆன் தீஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மாடல் பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ்ன்னு சொல்லிட்டு 2016 ஒன்று லான்ச் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இந்தியா என்ன சொன்னாங்கன்னா இதுதான்ப்பா என்னுடைய மாடலு, இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் நாங்கள் BIT சைன் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. அண்ட் இப்போ இந்த மாடல் BITயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது BIT, அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு. இப்போது இந்த மாடல் BIT வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசிஸ்ன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வரையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்டர்பிரைஸ் பேஸ்டு டெஃபினிஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வாட் டஸ் இட் மீன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவீங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம என்னென்ன சொல்லலாம், லைக் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வராங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேரு, ஸ்டாக்கு, டிபெஞ்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படி இல்லைனா ஒரு கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகுறாங்க. சரியா? அதே மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் குட்வில்ஸ்ன்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போது இந்த பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
எது ஒன்றுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரீங்களா அது என்டர்பிரைசஸ் பேஸ்டாக தான் இருக்கணும். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அசட் பேஸ்டாக இருந்தது. அதாவது ஈவன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் ஆர் அதர்ஸ் டைப்ஸ் ஆஃப் அசட்ஸில் கூட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தது. அதை பேஸ் பண்ணியும் டெஃபினிஷன்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இனிமேல் வந்து என்டர்பிரைசஸ் ஆர் ஃபர்ம்ஸ் ஆர் கம்பெனிஸ் ஆர் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ ஐபி பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினிஷன்ஸ்லாம் இதில் கொடுக்கல. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எம்எஃப்என் ட்ரீட்மெண்ட். ஸோ அதான் ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட். இதுதான மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ட்ரீட்மெண்ட்டு. எவ்ரி நேஷன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி. WTOடைய ஒன் ஆஃப் தி பிரின்சிபல். இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃபுல் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. இதுக்கு முன்னாடி என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு வைங்களா அதுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. இப்போது இந்த மாடல் பிஐடியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் செக்யூரிட்டி தான் நாங்கள் கொடுப்போம். அதாவது பில்டிங்காக இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு தான் நாங்கள் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண முடியும்ட்டாங்க. சரியா? ஸோ குர்கா போட போகிறாங்க ஃபுல்லாக. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதர் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம், அவங்களும் ஒன் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களும் டேபிளுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எக்ஸ்ப்ராப்ரியேஷன். சரியா? ஸோ இப்போ எக்ஸ்ப்ராப்ரியேஷன்னா வந்து நேஷனலைசேஷன்ஸ் ஆஃப் அசட்ஸ் கைஸ். இப்போது பேங்க் இருந்ததா, பேங்க்கை வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ அதே மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு வைங்களா அதை நம்ம நேஷனலைஸ் பண்ணுறோம். தென் அதுக்கு ஒரு ஃபேரான காம்பன்சேஷன் கொடுத்து இது வந்து நேஷனலைஸ் ஆக்கிடலாம். சரியா? பட் ஹவெவர் இதில் வந்து நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம வந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது நாங்கள் நேஷனலைசேஷன் பண்ண மாட்டோம். சரியா? பட் ஆனால் ஒன்லி ஃபார் ஒன் ரீசன், அதாவது பப்ளிக் பர்பஸ் அப்படின்னு வந்துட்டா வரையும் நாங்கள் நேஷனலைசேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் டிஸ்கிரிமினேட்டரி ட்ரீட்மெண்ட். அதாவது என்னென்னா no one will be discriminated. But however, in case of any natural disaster or national emergency or armed conflict, you can get compensation அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர் நான் டிஸ்கிரிமினேட்டரி காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் சிஎஸ்ஆர் இதில் வரோன்னு சொல்லியிருக்காங்க, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தென் அதே மாதிரி முக்கியமான பாயிண்டே இதுதான். அதாவது என்னென்னா கண்டிஷன் ஃபார் இனிஷியேட்டிங் ஆர்பிட்ரேஷன் அட் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா, ஃபஸ்ட்டு நம்ம நாட்டிலேயே கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஆர் கிரீவன்ஸ் ரெட்ரெசல் மெக்கானிசம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லோக்கல் ரெமிடிஸ் எது அவைலபிளாக இருக்கோ அதில் பார்க்கணும். அதுக்கப்புறம் முடியலையா தென் வி கேன் கோ டு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுதான் கண்டிஷன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பேசி தீர்த்துக்கலாம் ஒரு டைம் பீரியட். சரியா? அந்த டைம் பீரியட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 years. ஸோ 5 வருஷம் வரையும் நம்ம இந்த சொல்யூஷனை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்துடலாம். இல்லையா அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா டெவலப்டு நேஷன்ஸ் ஏன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க? இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினிஷனையே வந்து இது கம்மி பண்ணிடுச்சுங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியே கன்சிடர் பண்ணல. அண்டு என்டர்பிரைஸ் பேஸ்டு டெஃபினிஷன்னா இது வந்து ஒரு வேகான ஒரு கிரைட்டீரியா. அதே மாதிரி டொமஸ்டிக் ரெமிடி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்ட்டுனா எந்த நேஷனுமே ஒத்துக்க மாட்டாங்க. சரி, அண்ட் ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் கிளாஸ் ஆர் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸையும் வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயின்ட் பண்ணாங்க. அதாவது இந்த பிஐடியை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி நம்ம புதுசாக சைன் பண்ணவே முடியல நிறைய நேஷன்ஸ் கூட. சரிங்களா? அண்ட் வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் நீடட் டு பி டேக்கன்? டெஃபினிஷன் மாற்றணும், இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ஸ்கோப் அதிகப்படுத்தணும், we need to follow international norms. ஸோ இதுதான் வே ஃபார்வர்டு. பட் எனிவே ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயின்ட் பண்ணாங்க டு ரிவ்யூ தட், அண்ட் தட் கமிட்டி கேவ் சர்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிகல் வந்திருக்கு. சரி, இப்போ இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் மாடல் பிஐடி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்தியா வந்து வெரி ஃபியூ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ வாட் வி நீட் டு டூ, வி நீட் டு ஸ்பீட் அப், அதாவது வி நீட் டு எக்ஸ்பீடைட் ஆர் ஸ்பீட் அப் தி எக்ஸிஸ்டிங் நெகோசியேஷன்ஸ். ஸோ நெகோசியேஷனை ஸ்பீட் பண்ணுங்கள் அண்ட் அக்ரிமெண்ட் கன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ பிஐடி நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வரும், இல்லை எஃப்டிஐ வர்றது ரொம்ப கம்மியாயிடும். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், அதாவது ஒரு சில பாலிசி மேக்கர்ஸோடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், இதுக்கும் பிஐடிக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ பிஐடி ஒரு பக்கம் இருக்கட்டும், இல்லைனா கூட வரப்போகுது இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியாவுக்கு தேவை இல்லைனா வரமாட்டானா அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிஐடியை பார்த்து கம்பெனிஸ்லாம் வர்றதில்லை, ரதர் எல்லா பிஐடிஸ் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் பாருங்க, அது எல்லாமே தான் நம்மளை வந்து ரிவ்யூ பண்ண வைக்குது.
அதாவது வாட் டஸ் இட் மீன் இஸ் லைக், என்னுடைய ஒரு வீடியோ பார்த்து அங்கே என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்க? டெஃபினெட்லி யூ டேக் இன் டு அனாலிசிஸ் நியர்லி அபவுட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 வீடியோஸில், தென் ஒன்லி யூ கம் டு அன் கன்க்ளூஷன் தட் ஓகே த கண்டென்ட் ஆர் குட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கம்பெனிஸும் இருக்காங்கன்னா தே வில் cumulatively take into consideration all the BITs which is signed by India. So we need to sign more and more BITs, and இந்த perceptions proof பண்ணுது இந்த மாடல் BIT. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்? we need to safeguard investment, அண்ட் நம்ம ஒரு ப்ராப்பரான ரெகுலேட்டரி மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வரணும். தட் இஸ் லைக் இந்த ISDS கிளைம்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி, அதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் மெக்கானிசம்ஸ் பேஸ் பண்ணி கிளைம்ஸ்லாம் இருக்குன்னா அதுக்காக ஒரு ரெகுலேட்டரி மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? தேர்ட் பாயிண்ட், இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ மாடல் BIT இருக்கு இல்லையா, இட் கிவ்ஸ் ப்ரிஃபரன்ஸ் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட். ஃபாரின் இன்வெஸ்டரா ஸ்டேட் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, ஒரு நேஷன் இன்ட்ரெஸ்டான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நேஷன் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வருது. சரிங்களா? ஸோ இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நேஷன் ஃபர்ஸ்ட் மாதிரி ப்ரையாரிட்டிஸ் வைக்காதீங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்காதீங்க. ரேதர் யூ பிரிங் இன் அ பேலன்ஸ், யூ பிரிங் இன் பேலன்ஸ் இன் சச் அ வே தட் இட் ஹேப்பன்ஸ் டு பி அன் வின்-வின் சிச்சுவேஷன். ஸோ இப்போ கவர்மெண்ட் இருக்கா, கவர்மெண்ட்டுடைய ரோல் எப்படி இருக்கணும்? ரெகுலேஷன், ஸ்பீடி டிஸ்பியூட் ரெசல்யூஷன், ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். சரியா? ஸோ ட்ரை டு மெயின்டைன் அ பேலன்ஸ். சிம்பிள். ஃபோர்த் பாயிண்ட், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோடைய கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவில் வந்து ரொம்ப கேசஸ் மூலியமாக நிறைய லாஸஸ் வந்து பேர் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வோடஃபோன் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த கேசஸை பேஸ் பண்ணி நம்மளால் ப்ராப்பராக பதில் சொல்ல முடியலன்னு சொல்கிறதுனால நம்ம கேசஸை கூட லூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து ப்ராப்பராக இல்லை, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? வி நீட் டு ட்ரெயின் தி அஃபீஷியல்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பத்தாது. ரேதர் ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வைங்க. ஸோ பப்ளிக் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் R&D எடுத்துடுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் லா பேஸ் பண்ணி ஒரு R&D இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் இருந்ததுன்னா தென் அவங்க வந்து இதை ஹேண்டில் பண்ணுவாங்க ப்ராப்பராக. சரிங்களா? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் ஒரு எக்ஸ்பர்டீஸ் ஃபீல்டு. இங்கே நீங்கள் ஜென்ரலிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. சரியா? ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் அஃபீஷியல் ஷுட் பி என்ஹான்ஸ்டு. ஸோ தீஸ் ஆர் தி மெயின் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி கமிட்டி. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ப்ளஸ் ஆடட் டு இட் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் பேசுகிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஆர்டிகலில், ஏற்கனவே இந்தியா வந்து நிறைய கேசஸில் வந்து தோற்று போயிருக்கோம். இதுக்கு மெயினான ரீசனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புவர் கவர்னன்ஸ். ஸோ புவர் கவர்னன்ஸ்லாம் என்னென்னா, ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. சரிங்களா? அதே மாதிரி இப்போது டிஸ்கிரிஷனரியாக ஒரு கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக டெசிஷன் எடுக்கிறது. அதாவது நம்ம ஊரில் பண்ணுவாங்க தெரியுமா, இவன் நம்ம ஊருக்காரன், இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு கொடுப்போம் நம்ம. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, தேவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கிட்டேருந்து சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இது ஒரு ஸ்கேம்னே கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதெல்லாமே வந்து புவர் கவர்னன்ஸில் வரும். ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இப்போ நிறைய கேசஸ் ஜுடிஷியரி கிட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், கோர்ட்டு கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ் இருக்கு, இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு அகைன்ஸ்டாக கேஸ் போட்டாங்கன்னா நம்மளுக்கு தானே லாஸு, அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, அப்படியே தீர்ப்பு கொடுத்துடுறது. ஸோ இதனாலேயே நம்ம நிறைய லாஸஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த புவர் கவர்னன்ஸை சரி பண்ணிட்டாலே போதும், இந்தியாவுடைய கன்சர்ன்ஸ் பாதி கம்மி ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ் லைக் வி நீட் டு ரிவ்யூ திஸ் மாடல் BIT. we need to bring an expert team first. ஸோ எக்ஸ்பர்ட் டீமை எடுத்துகிட்டு வந்து இந்த மாடல் BIT-யை மாற்றணும். ஸோ தட் வி கேன் அட்ராக்ட் குட் FDIஸ்ன்னு சொல்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர் டு யூ. ஃபைன். ஸோ BIT-னா என்ன, அதில் என்னென்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருந்தது, மாடல் BIT-யில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ், அதோடைய ஷார்ட் கமிங்ஸ், இப்போ இந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் வே ஃபார்வர்ட். அவ்வளோதான், மோர் தென் எனஃப். ஃபைன். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ். தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரொட்டஸ்ட் இன் கஜகஸ்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஜகஸ்தான் ரஷ்யாவுக்கு கீழே இருக்கிற நாடு அப்படியே. சரிங்களா? ஸோ சைனாக்கு பார்டர் பண்ணுற நேஷன், இட் பார்டர்ஸ் சைனா அண்ட் ரஷ்யான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பயங்கரமான ப்ரொட்டஸ்ட், மக்கள்லாம் வந்து அப்படியே ரோட்டில் இறங்கி அப்படியே பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட். சரி, ஓகே, எதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசன் சொன்னேன்னா நீங்களே யோசிப்பீங்க என்னடா இது அப்படின்ட்டு. இட் இஸ் லைக் டபுளிங் ஆஃப் ஃபியூவல் ப்ரைஸ். சரிங்களா? ஃபியூவல் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாலே LPG ப்ரைஸ். ஏன்னா கசாக்ஸில் ஓடுற கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய LPGயில் தான் ஓடுது. பிகாஸ் LPG இஸ் லைக் சீப்பர் தேன் தி ஃபியூவல். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, LPG ஷார்ட்டேஜ்னால இதோடைய ப்ரைஸஸை வந்து பயங்கரமாக அதிகப்படுத்திட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுத்துருந்ததுங்க LPGக்கு. அண்ட் LPG ஷார்ட்டேஜ், பயங்கர டிமாண்ட் வேறு. பிகாஸ் இட் கேனாட் அஃபோர்ட் தி சப்சிடி, கவர்மெண்ட் ரிமூவ் தி சப்சிடி, ப்ரைஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதானே சார் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வெறியோ ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இன்னொரு ரீசனும் இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த நாட்டுடைய பிரசிடென்ட்
சரிங்களா. தட் இஸ் நசர்பேவ். சரிங்களா. ஸோ நான் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் பாருங்க அப்படியே கீழே. அண்ட் இவருடைய ஃபோட்டோ நெக்ஸ்ட் ஸ்லைட்லேயே கூட கொடுத்துருக்கேன், நசர்பே. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமா கசகிஸ்தானுடைய லீடராக இருந்திருக்காரு. தட் இஸ் சின்ஸ் 1989. இன்ஃபேக்ட் கசாக் வந்து ஃப்ரீடம் கிடைச்சதே வந்து ஆஃப்டர் தி டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் USSR 1991 தான். பட் 89லேருந்தே இவர் லீடர் பொசிஷனில் தான் இருந்திருக்காரு. அண்ட் 30 வருஷம் இருந்துட்டு இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி he stepped down அண்ட் இவருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவை அப்பாயின்ட் பண்ணிட்டாரு நாட்டுடைய பிரசிடென்ட்டாக. அதாவது இவருக்கு தேவையான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இவர் ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் நான் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இவர் என்ன செஞ்சாருன்னா, அங்கே ஒரு கவுன்சில் இருக்குது, செக்யூரிட்டி கவுன்சில்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து இவருடைய லீடர்ஷிப் ரோல்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் டொமஸ்டிக் பாலிசிஸ் எல்லாம் நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் பொசிஷன் எடுத்துக்கினாரு. சரிங்களா. ஸோ இப்போது நாட்டு மக்களுக்கு இவர் மேலேயும் கடுப்பு. பிகாஸ் இவர் மேலே நிறைய கரப்ஷன் சார்ஜஸ் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் அப்யூசஸ் இருக்குது. சரிங்களா. நீ எக்கனாமிக் ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாட்டோட பொருளாதாரத்தையே ரொம்ப குட்டிச்சவராக்கிட்டாரு. அண்ட் இதுவரையும் இல்லாமல் இதில் காமெடி என்னன்னா, நிறைய வாட்டி எலெக்ஷன்ஸ் நடந்திருக்குங்க. 99ல், 2005ல், 11ல், 15ல் அண்ட் எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம்ஸ் கூட இருக்குது. ஸோ ப்ரொட்டஸ்டர்ஸ் இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, தே ஆர் ப்ரொட்டஸ்டிங் அகெயின்ஸ்ட் ஹிம். அண்ட் இது வரையும் இல்லாமல் இவருடைய பொண்ணு இருக்குது டாரிகா அப்படின்ட்டு, அவங்கள வந்து ஃபியூச்சர் லீடர் ஆக்கணுன்ற மாதிரி கூட ஒரு முயற்சி எடுத்திருந்தாரு. சரிங்களா. அண்ட் ப்ரொட்டஸ்ட் ரொம்ப அதிகமான ஒன்று வாட் இட் டிட் இஸ் லைக் he called the help of, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ he called the help of CSTO, that is Collective Security Treaty Organization. ஸோ வாட் இஸ் தி CSTO அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நாட்டோ மாதிரி. எப்படி என் ஃப்ரெண்ட் அடித்தா நான் வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ USA நாட்டோவில், அதே மாதிரி ரஷ்யா டாமினேட்டட் செக்யூரிட்டி அலையன்ஸ் இது CSTO. அதாவது என் நண்பன் மேலே கை வச்சா நான் வருவேன்டா அப்படின்ற மாதிரி. சரிங்களா. ஸோ இந்த CSTOவில் வந்து 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ரஷ்யா அண்ட் கசகஸ்தான், அதுக்கப்புறம் தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், அர்மேனியா, பெலாரஸ். ஸோ ப்ரொட்டஸ்ட்லாம் அதிகமான உடனே ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்றதுக்காக he called the help of CSTO. அண்ட் ரஷ்யா நிறைய ட்ரூப்ஸை வந்து அனுப்பிச்சிருச்சு கஜகிஸ்தானில் டிப்ளாய் பண்ணியிருக்கு. சரிங்களா. அண்ட் CSTO ட்ரூப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, we want to ensure peace. அண்ட் இது வரையும் இல்லாமல் கேஸ் தான் வந்து மெயின் எக்கானமியே அங்கே, கேஸ் பைப்லைன். ஸோ அதையும் நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ we want to restore normalcy அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் the real intention is like Russia is involved here. சரியா. ஸோ what is a concern for Russia அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, Russia is like concerned about பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். இப்போது கஜகிஸ்தான்லேயே வந்து ரஷ்யன்ஸ் இருக்காங்க நிறைய பேர், எத்தனிக் ரஷ்யன்ஸ், லைக் கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் தி பாப்புலேஷன், ஒரு 1/5 ஆஃப் தி பாப்புலேஷன். மற்ற பேரெல்லாம் கசாக்ஸும் இருக்காங்க அங்கே. சரிங்களா. ஸோ இங்கே முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டி ரெண்டுமே இருக்குது, பட் ரஷ்யன்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த எத்தனிக் ரஷ்யன்ஸ் உடைய சேஃப்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ரஷ்யா விரும்பாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்கும். சரியா. ரஷ்யன் இன்டர்ஃபியரன்ஸ். செகண்ட் ரீசன் வந்து ரஷ்யா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ கஜகிஸ்தானில் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், நாளைக்கே IS வந்துடலாம், அதாவது ரேடிக்கல் இஸ்லாமிக் ஃபோர்ஸஸ் வந்துடலாம், ஒரு இஸ்லாமிக் பேஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்துடலாம். சரியா. அண்ட் என்ன செய்யலாம்னா, கஜகிஸ்தானில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரஷ்யா பேஸ் பண்ணி அவங்க ட்ரெட் போஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் ரஷ்யாவுக்கும் கஜகிஸ்தானுக்கும் ஓப்பன் பார்டரே கூட இருக்குங்க. கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டர்ஸ் லாங் ஓப்பன் பார்டர் இஸ் தேர். சரிங்களா. இது ஒரு செகண்ட் கன்சர்னாக இருக்கலாம். அதாவது மாதிரி தேர்ட் பாயிண்ட், ரஷ்யா வாட் தே மைட் திங்க் இஸ் லைக், யாராவது ஃபாரின் பிளேஸ் கூட இதை மோட்டிவேட் பண்ணலாம் இல்லையா, யாராவது ஃபாரின் ஃபண்டிங் பேஸ் பண்ணி கூட இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்கலாம்ல. ஸோ ஆல்ரெடி அங்கே இருக்கிற பிரசிடென்ட் இப்போ இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஃபாரின் ட்ரெயின்டு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அகெயின் இட்ஸ் எ த்ரெட் டு ரஷ்யா. பிகாஸ் கஜகிஸ்தான்லேருந்து அவங்க ரஷ்யாக்குள்ளே தான் இன்ட்ரூட் ஆக பார்ப்பாங்க. ஸோ அதனால் ரஷ்யா ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக CSTOவை அனுப்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய ட்ரூப்ஸை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அன் கிளியர் சிக்னல் தட் தே வில் நாட் டாலரேட் எனிதிங். சரிங்களா. பட் ஆனால் இப்போ கன்சர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கஜகிஸ்தான் வந்து ஒரு சாவரின் நேஷனாக இருந்திருக்குங்க. அண்ட் தே பேலன்ஸ்டு தேர் ஃபாரின் பாலிசி. அதாவது அவங்க ரஷ்யாவுக்கும் சரி, சைனாக்கும் சரி, வெஸ்ட்டுக்கும் சரி, டர்க்கிக்கும் சரி, எல்லாரும் பேஸ் பண்ணியும் தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து பேலன்ஸ்டாக வச்சுருந்தாங்க ஃபாரின் பாலிசிஸ். ஆனால் இப்போது ரஷ்யன் கண்ட்ரோலில் திருப்பி வந்துடுற மாதிரி ஆகிடும். ரஷ்யா வில் பிளே அ டாமினேட் ரோல். சரிங்களா. ஸோ இதை நம்ம பார்த்தா எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் இந்த கிரேட் கேம் ரைவல்ரிஸ் ஹேப்பனிங். சரியா. ஸோ 19th செஞ்சுரியில் UK, அதாவது பிரிட்டிஷுக்கும் ரஷ்யன் எம்பையருக்கு நடுவில் ஒரு கிரேட் கேம் வாஸ் தேர், ஒரு ரைவல்ரி வாஸ் தேர், தட் இஸ் ஓவர் ஆப்கானிஸ்தான் அண்ட் தி நெய்பரிங் கண்ட்ரீஸ். ஸோ த சேம் சார்ட் ஆஃப் ரைவல்ரி கேன் பி சீன் ஹியர். அண்ட் இப்போ இந்த சென்ட்ரல் ஏஷியாவை பேஸ் பண்ணி யார் இருக்கலாம், USA, சைனா, ரஷ்யா இருக்கலாம். சரிங்களா. ஸோ எஸ்,
இவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். பட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் சிஎஸ்டிஓனா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. சிஎஸ்டிஓடைய நேஷன்ஸ் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைன். எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ். தட் இஸ் ட்ரீட்டிங் தி பிளானட் வெல் கேன் எய்ட் ப்ராக்ரஸ். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் என்ன? சிம்பிள். ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? ஸோ ஹெல்த்தில் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். அதே மாதிரி எஜுகேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங்கை பேஸ் பண்ணி. சரிங்களா? அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஜிஎன்பி பர் கேபிட்டா. சரிங்களா? ஸோ இப்போ எஜுகேஷனில் வந்து மீன் ஸ்கூல் ஆஃப் இயரிங், அதே மாதிரி மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். சரிங்களா? ப்ளஸ் இன்கமில் வந்து ஜிஎன்ஐ பிபிபி. இதுதானே பேராமீட்டர்ஸு. இப்போது யூஎன்டிபி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. சரியா? ஸோ வாட் ஆர் தோஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இட் இஸ் பர் கேபிட்டா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அண்ட் அதே மாதிரி பர் கேபிட்டா மெட்டீரியல் ஃபுட் பிரிண்ட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பர் கேபிட்டா CO2 எமிஷன்னா இது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நம்புறேன். சரிங்களா? இப்போ இந்த பர் கேபிட்டா மெட்டீரியல் ஃபுட் பிரிண்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஹவு மச் ரிசோர்ஸ் யூ எக்ஸ்ட்ராக்ட், தட் இஸ் பர் கேபிட்டா பேசிஸ்ல. சரிங்களா? ஸோ இந்த ஒரு 2 பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணி தே ஆர் ரிலீசிங் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் பிளானட்டரி ப்ரெஷர் அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். புரியுதுங்களா? சரி, ஓகே. எனிவே இந்த ஆர்டிகலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎன்டிபி எல்லா வருஷமும் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரோம், ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த வருஷம் இருக்கிற ரிப்போர்ட்டோடைய டைட்டில் வந்து த நெக்ஸ்ட் ஃப்ரான்டியர், தட் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் தி ஆந்த்ரோபோசீன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹவவர் இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த 2 பேராமீட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அண்ட் இந்த 2 பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் இஸ் சச் திங் விச் cannot be ignored. It is an essential component of the life and it is very essential. So essentialனா important, it is very important for human development. சரிங்களா? ஸோ இப்போ பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டமுங்க. இந்த லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டமையே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா தென் டெவலப்மெண்ட் எங்கேருந்து வரும்? சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இட் இஸ் டு டிபிக்ட் தி சொசைட்டி தட் தர் இஸ் அன் ஹியூஜ் ரிஸ்க் விச் இஸ் இன்வால்வ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனோட இந்த இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, ரைட்டு. இந்த இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால ரேங்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும். பட் ஹவவர் இந்த பர் கேபிட்டா எமிஷன்ஸ் அண்ட் அதே மாதிரி பிளானட்டரி ப்ரெஷர் அட்ஜஸ்டட் பர் கேபிட்டா மெட்டீரியல் ஃபுட் பிரிண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது இந்தியா வந்து வேர்ல்டு ஆவரேஜோட கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுடைய ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து 131. ஆனால் இந்த PHDIல வந்து அதாவது பிளானட்டரி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து 123. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ குளோபல் ஆவரேஜை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா. இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வேர்ல்டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.737ங்க. ஆனால் இந்த PHDIல வந்து 0.683. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா குளோபல் ஆவரேஜே வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி டெவலப்டு நேஷன்ஸ், ஸோ நேஷன்ஸ் லைக் Switzerland, which is like one of the top nations when it comes to human development index. அங்கே பிளானட்டரி ப்ரெஷர் ஆர் மெட்டீரியல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் CO2 எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை. சரிங்களா? பட் ஹவவர் இவங்களுடைய ரேங்கிங் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 0.955 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இவங்க இருக்கிறாங்க ஸ்விட்சர்லாண்ட். அண்ட் பிளானட்டரி ப்ரெஷர்னால 0.825 ஆகிட்டாங்க. ஸோ கம்மியாக இருக்காங்க. சரிங்களா? அண்ட் நேஷன்ஸ் லைக் ஜெர்மனி அண்ட் மான்டெக்ரோ இந்த நேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மைனஸில் போகுது ரேங்கிங் பிளானட்டரி ப்ரெஷரை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த எசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர் கேபிட்டா கார்பன் எமிஷன் and material footprint are taken into consideration and இதோடைய relevance is shown to the world society. சரி, ஓகே. இப்போ இந்தியாவை பற்றி பேசுகிறார் ஆத்தர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்தியா வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட், ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. சரிங்களா? பட் ஹவவர் ஆத்தருடைய கன்சர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கம்மியாக யூஸ் பண்ணுறோம் பர் கேபிட்டா பேசிஸில், பட் இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட். சரிங்களா? ஸோ எஃபிஷியன்சி ஹேப்பன்ஸ் டு பி தி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்கே சொல்ல வர்றாரு. சரிங்களா? அண்ட் ஸ்டேட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டேட் வைஸ் பிளானட்டரி ப்ரெஷர் பேஸ் பண்ணி ரேட்டிங்ஸ் வந்து பயங்கரமாக வேரி ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா வந்து HDIல வந்து நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்கு. பட் ஆனால் பிளானட்டரி ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. அண்ட் தேர் ஆர் செவரல் சேலஞ்சஸ் ஓவர் தேர். சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட் ஆத்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்திரா காந்தி டைம்ல கரீபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது பாவர்ட்டி எலிவேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் சேஃப் கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ட்வின் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ட்வின் சேலஞ்சஸ்
ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. எப்போ 1972ல அப்போதான் ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அப்போலேருந்து இப்போ வரையும் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸும் இருக்கு, பாவர்ட்டிக்காக நம்ம பாவர்ட்டி எலிமினேட் பண்றதுக்காக ஸ்கீம்ஸும் எடுத்துட்டு வந்துனே தான் இருக்கிறோம். ஸோ தட் இஸ் லைக் லிட்டில் விச் இஸ் டெவலப்டு. அண்ட் இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல கூட நோ பாவர்ட்டி அண்ட் ஜீரோ அங்கே தான் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. பட் ஹவவர் இதை ஒழிச்ச பாடாக இல்லை. சரியா? ஸோ ஆத்தரிங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலகாலமாக இதை பேஸ் பண்ணி கன்சர்ன்ஸ் இருந்துக்குன்னு தான் இருக்கு. அண்ட் ஒரு ஆப்டான மெஷர்ஸ் இன்னும் கவர்மெண்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. அண்ட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்டல் சேஃப் கார்டிங். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆடட் டு இட், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், போன வாரமே பார்த்துருப்போம், பாவர்ட்டியும் என்விரான்மெண்ட்டும் இன்டர்லிங்க்டு. சரிங்களா? ஸோ இப்போ பாவர்ட்டி அதிகமாக இருந்ததுன்னா ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன் அதிகமாக ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் வீக் எடிட்டோரியல்ஸ்ல. ஸோ இஃப் யூ கேன் ட்ரை டு ரிகால், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல். ஸோ போத் ஆர் இன்டர்லிங்க்டு. சரிங்களா? ஸோ வாட் நீட்ஸ் டு பி டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவேர்னஸ் கேம்பெயின் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. பட் ஹவவர் அவேர்னஸ், என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னு வைங்களேன், இந்தியாவில் சிப்கோ மூவ்மெண்ட் இருக்கு, உத்தராகண்ட்ல நடந்தது. சைலண்ட் வேலி மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கு, கேரளால நடந்தது. சரியா? ஸோ இதெல்லாம் தான் அவேர்னஸ் கேம்பெயின் அப்படின்ற மாதிரி இருக்கு, அதாவது பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்ற மாதிரி. இதை தவிர்த்து என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒரு மூவ்மெண்ட் நடந்தது, மாஸ் மூவ்மெண்ட் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னாக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. சரியா? அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெலவென்ஸ் கிடைச்சது. ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கும் கவர்மெண்ட் ப்ரோஆக்டிவாக மெஷர்ஸ் எடுத்துன்னு இருக்காங்க. சரிங்களா? ஸோ கோவிட்ல கோவில் மூட்டாங்க, ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்தினாங்க. எதுக்காக? மக்கள் ப்ரோஆக்டிவாக இருக்கிறாங்க, மக்கள் அவேர்டாக இருக்கிறாங்க ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ ஜல்லிக்கட்டு இது ஸ்டேட் இஷ்யூ. சரி, நேஷன் வைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரப்ஷன். இப்போ அண்ணா ஹசாரே கரப்ஷன் கேம்பெயின் நடத்தினாரு. சரிங்களா? ஸோ கரப்ஷன் கேம்பெயின் நடத்தின உடனே பீப்புள் எல்லாம் மாஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் கவர்மெண்ட்டை இதை பேஸ் பண்ணி கமிட்டி எடுத்துட்டு வந்தாங்க, ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நிர்பயா கேங் ரேப். ஸோ கேங் ரேப்புக்காக இன்ஸ்டாக மாஸ் ப்ரொடெஸ்ட் ஹேப்பன்ட். திருப்பியும் அரசாங்கம் கமிட்டிஸ் எடுத்துட்டு வந்தாங்க, லாஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ வாட் யர் ஆத்தர் ட்ரைஸ் டு இன்ஃபர் இஸ் லைக் என்விரான்மெண்டலுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இல்லை இந்தியாவில். அண்ட் பீப்புள் அவேர்னஸ் ஆர் நாட் that much proactive அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ அண்ட் சொசைட்டல் ப்ராப்ளம். புரியுதுங்களா? ஸோ மக்கள் அவேர்டாக இருக்கணும். தே நீட் டு புட் ப்ரெஷர் ஆன் தி கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி கவர்மெண்ட் கூட தன்னுடைய பிளானிங்கை மாற்றணும். ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் அப்ரோச் எடுத்துட்டு வரணும், ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டிடியூஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும், ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம என்விரான்மெண்ட்டை இன்னும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர் டு யூ. எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், that is election campaign funding by political parties. So friends, election funding பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இண்டிவிஜுவல் கேண்டிடேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி எவ்வளோ ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க. இப்போ நிறைய அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லாம் நடக்க போகுது. சரிங்களா? இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஸ்பெண்டிங் அ லாட். சரி, ஓகே. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஸ்பெண்டிங் அ லாட்னா இப்போ ஒரு கொஸ்டின் ரீச் ஆகுது, அந்த ஸ்பெண்டிங்க்கு யார் ஃபண்டு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கலாமே, இப்போ பீப்புள் தான் ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்பெண்டிங்க்கு பீப்புள் தான் ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரொவிஷன் வைக்கிறோம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. தென் நீங்கள் அதுக்கு ஒத்துப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா நான் ஏங்க அவனுக்கு கொடுக்கணும் காசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸோ பர்சன்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ ஒரு ஃபண்டிங் ஏஜென்சி இருக்கு, ஆர் ஒரு ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அவங்க ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு, அவங்க அந்த ஸ்பெண்டிங்கை வச்சு வின் ஆகிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். இப்போ கவர்மெண்ட்டோடைய டெசிஷனு ப்ரோ பீப்புளாக இருக்குமா இல்லை ப்ரோ ஃபண்டிங் பர்சனாக இருக்குமா? டெஃபினெட்லி யார் டொனேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபண்டிங் பர்சனுடைய அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும்? தட் இஸ் டு ரிகவர் தி அமௌண்ட் யூ ஹேவ் ஸ்பென்ட். சரிங்களா? ஸோ இதுக்காக ஒரு சொல்யூஷன் என்ன? அதாவது மக்களை இப்போ ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அது கிடையாது. ஹியர் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் யூ தி கான்செப்ட். சரிங்களா? ஸோ சொல்யூஷன் நான் இதுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் ரீச் ஆகுது. அதாவது என்னன்னா, வெதர் ஸ்பெண்டிங் இன் தி எலெக்ஷன்ஸ் அஃபெக்ட்ஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணுமா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வைங்களா, இட் இஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்டா? கிடையாது. ஸோ கவர்மெண்டோடைய நரேட்டிவே என்னவாக இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய நரேட்டிவே எப்படி இருக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அண்ட் இப்போது கவர்மெண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணுது. எப்படி ஸ்பெண்ட் பண்ணுது? ஸ்கீம்ஸ்க்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, ரோட்ஸுக்காக, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்க்காக எல்லாமே பண்ணுது. எம்ஜிநரேகா ஸ்கீம்ஸ்க்காகவும் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க? பட்ஜெட் அலோகேஷன் மக்கள் பார்க்குறாங்களா? இல்லை. ஸோ கவர்மெண்ட்டோடைய ஸ்பெண்டிங்கு வெதர் டஸ் இட் இம்பேக்ட் பப்ளிக் வித் ரெஸ்பெக்ட் டு ஓட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. த ஓட்டர்ஸ் டு நாட் நோ திஸ். அவங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் என்ன காசு வருது, அதுக்கு தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு. சரியா? பட் அகைன்
இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் பை தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஸ்பெண்டிங் பை தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டசன்ட் ஹேவ் அன் ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் தி பப்ளிக்ன்ற மாதிரி பேசுகிறாங்க இந்த ஆர்டிக்கலில். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு ரெமெடி தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதுக்கு வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ரெமெடிஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட், எலெக்ஷன் ஃபண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதை ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஆக்குங்க. வீல் ஹேவ் டு மேக் தட் ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் ஸோ தட் ஓட்டர்ஸ் கெட் டு நோ யார்கிட்டலேருந்து ஃபண்டிங் வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். சரியா? ஸோ ஃபண்டர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு தெரியும், டிரான்ஸ்பரண்டாக வைங்கன்றாங்க. சரிங்களா? செகண்ட் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் இப்போ இந்த மாதிரி பிரைவேட் ஃபண்டிங் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க. எலெக்ஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது பிரைவேட் ஃபண்டிங் அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் பேஸ் பண்ணி லிமிடேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா? ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இவ்வளோ தான் ஃபண்ட் பண்ணணும், இதுதான் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து செகண்ட் சொல்யூஷன். தேர்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு ஹேவ் a level playing field. அதாவது நிறைய நல்ல பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க, கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பேஸ் பண்ணி இல்லாதவங்க இண்டிவிஜுவலாக நிற்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் தே மே நாட் ஹேவ் ஃபண்ட்ஸ் வித் தெம். ஃபண்ட்ஸ் எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேம்பெயினிங்கே உங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைங்க. சரிங்களா? ஸோ அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் மாதிரி வைக்கலாம். அதாவது என்னென்னா, இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க, நீங்கள் யாருக்கு ஃபண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஃபண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் வச்சிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஃபண்டிங் பண்ணாங்கன்னா மக்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நீங்கள் கொடுங்க. சரிங்களா? ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க நினச்சாங்கன்னா ஃபண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நினச்சா ஃபண்ட் பண்ணலாம், இல்லையா விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா எல்லாருக்குமே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கும். சரிங்களா? பட் அகைன் இது வந்து 3 சொல்யூஷன்ஸ் நம்ம பார்த்தோம். பட் அட் த மீன் டைம் இப்போ இருக்கிற கேண்டிடேட்டு அவனுக்கு ஃபண்டிங்கே தேவையில்லை, அவங்ககிட்டயே நல்ல சொத்து இருக்குது, அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நின்னாங்கன்னா, ஸோ அகைன் வாட் வி ஷுட் பிரிங் இஸ் லைக் வி ஷுட் பிரிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஸ்பெண்டிங் விச் இஸ் ஆல்ரெடி தேர். சரிங்களா? பட் ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் டிரான்ஸ்பரன்சி இஸ் லைக் லேக்கிங் அ லாட். ஸோ இப்போ எலெக்ஷன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், இதில் டிரான்ஸ்பரன்சியே இல்லை சுத்தமாக. ஸோ நவ் த சிட்டிசன்ஸ் டு நாட் நோ ஹூ இஸ் ஃபண்டிங் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் லிமிட்ஸு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபண்டிங்கை பேஸ் பண்ணி லிமிட்ஸு, அதுவும் வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணலை. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக டிஃபைன் பண்ணலைன்னா தேர் இஸ் நோ அப்பர் லிமிட். சரிங்களா? இப்போ இருக்கிற ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா, அதாவது என்னென்னா 90% ஆஃப் தி ஃபண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி ஃபண்டிங் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இட் கோஸ் டு ஒன் சிங்கிள் பார்ட்டி இட் சீம்ஸ். ஸோ இது எப்படி லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கும்? ஸோ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டு எலக்டோரல் பாண்ட்ஸை வந்து டிரான்ஸ்பரண்டாக ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க. ஸோ தட் த ஓட்டர்ஸ் வில் நோ ஃப்ரம் வேர் த ஃபண்டிங்ஸ் ஆர் கமிங். பட் ஆனால் இதுக்கு பொலிட்டிக்கல் வில்லும் இல்லை. சரிங்களா? பட் அகெயின் அட் த மீன் டைம் ஓட்டர்ஸும் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் அவங்க கிட்ட வச்சிருக்கணும் வைல் ஓட்டிங். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் நான் சொன்ன பாருங்க, இந்த ஃபண்டிங்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் தான் இந்த ஆர்டிகல்லேருந்து ரெலவெண்ட்டாக இருந்தது. சரிங்களா? எனிவே மற்ற ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கு, அண்ட் ஹேட் ஸ்பீச்சை பேஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம போன வாரமே பார்த்துடும். அதாவது இப்போ நம்ம பார்க்குறது வந்து 12th January எடிட்டோரியல் அனாலிசிஸ். சரிங்களா? ஸோ இதில் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ நான் கவர் பண்ணாத டாபிக்ஸை தான் கவர் பண்ணுறேன். புரியுதுங்களா? எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல். தட் இஸ் ஆக்ட் நவ் ரிகார்ட்ஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் தி இசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போது எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அவங்க கொலீக்ஸ் எல்லாருமே போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்தாங்க. அதுவும் தனியாக போய் பார்த்துட்டு வந்தாங்க இன்ஃபார்மலாக. ஸோ திஸ் இஸ் லைக் சம்திங் விச் ரேசஸ் மெனி கொஸ்டின்ஸ். ஸோ ஏன் இந்த மாதிரி மீட் பண்ணோம்? இப்போ எலெக்ஷன் கமிஷன்னா நியூட்ரலாக இருக்கிறோமே. ஸோ இந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸ்லாம் பேசியிருக்காங்க. பட் ஹவவர் பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த எலெக்ஷன் கமிஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ஷார்ட் கமிங்ஸை பேசுகிறாங்க இந்த ஆர்டிக்கலில். சரிங்களா? ஸோ அந்த ஷார்ட் கமிங்ஸ் பாயிண்ட்ஸ் வரையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், விச் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு ரைட் ஆன்சர்ஸ். ஸோ என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி அப்பாயின்மெண்ட். சரிங்களா? ஸோ இப்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். அதே மாதிரி ஜுடிஷியரி ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்களை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொலிஜியம் சிஸ்டம் இருக்குது அப்பாயின்ட் பண்ணுறதுக்காக. சரி, சிபிஐ டைரக்டருக்காக ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. தட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ இது சிபிஐ டைரக்டருக்குன்னு சொல்லிட்டு இல்லை, ஈவன் லோக்பால் கமிட்டியில் அப்பாயின்ட் பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு கமிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்காக கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபேவரிசம் இருக்காதா, பயாஸ்னஸ் இருக்காதா? டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் கமிங்ஸை இந்த ஆர்டிகல் மீன் பண்ண வராங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், ஒரு கமிட்டி மூலியமாக இருக்கணும். சரி, ஓகே. செகண்ட் வந்து அகெயின்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அகெயின்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னா இப்போ
எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்னா இட் ஹேஸ் டு ஆக்ட் இண்டிபெண்டன்ட்லி. இப்போ எப்படி ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ட்டாக ஆக்ட் பண்ணுது, அதே மாதிரி தானே எலெக்ஷன் கமிஷன்ஸும் வந்து இண்டிபெண்டன்ட்டாக ஆக்ட் பண்ணணும். ஆனால் இங்கே எக்ஸிக்யூட்டிவ் ரோல் இருக்கிறதுனால இங்கே ஃபேவரிசம் காமிக்கலாம்ல. ஸோ அகைன் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? சரி, ஓகே. அதே மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன்ஸ் இருக்குங்கள, இவங்க கிட்ட வந்து குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்கு. அதாவது தே ஆர் குவாசி ஜுடிஷியல் இன் நேச்சர். ஸோ இப்போ இது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்கிறதுனால, அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது டெசிஷன்ஸ் வேணும்னா இவங்க டெசிஷன்ஸ் எடுப்பாங்க, சரியா? ஸோ எலெக்ஷன்ஸை தள்ளி போடலாம். ஸோ இட்ஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி. ஸோ அகைன் நீங்கள் பயாஸ்னஸ் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஃபேவரிசம் காமிக்கலாம்ல, சரிங்களா? அதே மாதிரி ரிமூவல். இப்போ ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு பாருங்க, இவங்களுக்கு தான் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ். இவங்களுக்கு நெக்ஸ்ட் 2 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்கள வந்து கவர்மெண்ட் நினச்சா தூக்கிடலாம், சரிங்களா? ஸோ அவங்க எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ண முடியுமா? ஒர்க் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இது ஒரு ஷார்ட் அதாவது ரிமூவல்ல. ஸோ இவ்வளோ ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு. சரி, இந்த ஷார்ட் கமிங்ஸ்க்குலாம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் பிகாஸ் ஆஃப் ஆர்டிகல் 322 சப்க்ளாஸ் 2, சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இவங்களை எப்படி அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகாக தான் இருக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேட் பண்ணியிருக்குங்க. அண்ட் நிறைய கமிட்டிஸ் கூட அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமிட்டிஸ் கூட அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி எடுத்துடுவாங்க விச் ஷுட் ஹேவ் பிரைம் மினிஸ்டர், லோக்சபா அப்போசிஷன் லீடர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி. ஆனால் இதை வந்து இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அண்ட் ஆடட் டு இட், வாட் வி கேன் டெல் இஸ் லைக் இந்த ஆர்டிகல் 324 சப்க்ளாஸ் 2 இதில் தானே அப்பாயின்மெண்ட் இருக்குது எலெக்ஷன் கமிஷனரை பேஸ் பண்ணி. இது வேகாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட் ஷுட் மேக் லா வித் ரெஸ்பெக்ட் டு இட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்லிமெண்ட் ஷுட் பிரிங் இன் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட், தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட் அண்ட் டென்யூர். பட் ஆனால் பார்லிமெண்ட் இன்னும் இதை பேஸ் பண்ணி லா மேக் பண்ணலை. பார்லிமெண்ட் லாவே மேக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. இட் ஹாஸ் ரைஸ்டு தி நம்பர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ எர்லியர் தேவர் only one, இப்போ வந்து 3 பேர் ஆக்கியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் அகைன் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக இல்லை. ஸோ த பார்லிமெண்ட் ஷுட் மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட். இல்லையா, சுப்ரீம் கோர்ட் இன்டர்வீன் பண்ணோம், தே வில் ஆஸ்க் டு டேக் ஆக்ஷன். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் நீங்களே ஒரு லா மேக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஃபைன், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும் இந்த ஆர்டிகல்லேருந்து. இதுக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபைன், எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து இந்தியன் டெமோகிராஃபியை பற்றி பேசுகிறாங்க, சரிங்களா? ஸோ ஃப்ரெஞ்ச் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே பார்த்துருப்பீங்க. அதில் ஃபர்டிலிட்டி ரேட்டு ரொம்ப டிக்ளைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்துருப்பீங்க, சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபர்டிலிட்டி ரேட் டிக்ளைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், ஃபியூச்சரில் யங் பாப்புலேஷன் எப்படி இருப்பாங்க? யங் பாப்புலேஷன் குறைவாக இருப்பாங்க. சரி, இப்போ யங் பாப்புலேஷன் குறைவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்களுக்கு வயசாகும் போது டிபெண்டன்சி ரேட் எப்படி இருக்கும்? டிபெண்டன்சி ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆத்தர் இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்டிலிட்டி ரேட் டிக்ளைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு நம்ம சொல்கிற மாதிரிங்க. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா என்ன? அதாவது ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இருக்காங்க, இவங்கனால நம்மளுடைய ஜிடிபியோடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது ஜிடிபி க்ரோத் ரேட் ஆகுது, இந்த பாப்புலேஷன்னால ஜிடிபி நல்லா க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், த ஈல்டு விச் இஸ் தேர் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன், அதுக்கு பேர் தான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஸோ இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இருக்கு பாருங்க, இதோடைய பெனிஃபிட் வந்து நம்ம ரீப் பண்ணாமல் போயிட போகிறோம், பிகாஸ் ஃபர்டிலிட்டி ரேட் இஸ் டிக்ளைனிங், சரிங்களா? ஸோ ஒரு ஸ்மால் விண்டோ இருக்குது, ஒரு ஸ்மால் கேப் இருக்குது, அந்த கேப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரி, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டார்ட் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைல்டு மேலே. ஸோ சைல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸோ தட் தே ஆர் ப்ரொடக்டிவ், சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளோட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டேக் கண்ட்ரீஸ் லைக் சிங்கப்பூர், தைவான், சவுத் கொரியா, அவங்க ஆல்ரெடி தே ஹவ் ஷோன் லைக் டெமோகிராஃபிக் டிவிடெண்டை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதாவது டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் மூலியமாக எக்கனாமிக் க்ரோத் எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸாம்பிளோட காமிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட்டுங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டு அண்டர்டேக் அசஸ்மெண்ட், அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணணும். அண்ட் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது per capita கன்சம்ஷன், அதாவது இப்போ ஒரு யூத் இருக்காரு, அந்த யூத்துடைய per capita கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப பூராக இருக்கு when compared to other nations, சரியா? ஸோ கன்சம்ஷன் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா இட் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் தி எக்கானமி. ஆனால் இந்த நேஷன்ஸ் இருக்கு பாருங்க, சிங்கப்பூர், தைவான், அங்கெல்லாம் கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கு, சரிங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை அதிகப்படுத்தணும்னா யூ நீட் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அண்ட் அது கூட இன்வெஸ்டிங் எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட், தட் இஸ் இன் சில்ட்ரன்ஸ் அண்ட் அடலசன்ஸ், சரிங்களா? ஸோ ஹியூமன் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ தட் தே கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அட் அன் யங்கர் ஏஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, சரிங்களா? அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெறும்
எஜுகேஷன் லெவலோட நிப்பாட்டிடக்கூடாது. வி ஷுட் ஆல்சோ லைக் பிரிங் இன் எஜுகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்டர்பிரினர்ஷிப். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு என்ன ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் பார்த்தாலும் ஒன்று நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும், இல்லை ப்ரைவேட் ஜாப் போகணும், இதுதான் ஆஸ்பெக்ட். இல்லை நான் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் இல்லை, ஸ்கில்ஸ் இல்லை. ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, விச் இஸ் டன் பை லைக் மெனி நேஷன்ஸ் லைக் சவுத் கொரியா. அண்ட் இது அவங்க பண்ணதுனால தான் இன்றைக்கி அவங்க ஜிடிபி க்ரோத் பார்க்க முடியுது. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், இப்போது நம்ம ஐஏஎஸ்க்காக படிக்கிறோங்க, ஐஏஎஸ்க்காக படித்து ஜிடிபிக்காக நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னா கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இல்லையா? பட் எனிவே நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து சர்வீஸ் மோட்டிவ். பட் எஸ், ஆர்டிகலில் சொல்கிற பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஹெல்த் ஒழுங்காக இருந்தால் தான் எஃபிஷியன்சி வரும், ப்ரொடக்டிவிட்டி வரும். ஃபோர்த்து பாயிண்ட்டு, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சர்வீசஸ்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி ஹெல்த் கேர். சரியா? அதே மாதிரி ஃபேமிலி பிளானிங் பேஸ் பண்ணி நீட்ஸ் விச் இஸ் லைக் வெரி டிஃப்ரெண்ட், அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் இது கூட வந்து ஜெண்டர் பயாஸ்டாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இது சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜெனரலைஸ்டான பாயிண்ட்ஸுங்க. பட் எஸ், டெமோகிராஃபிக் டிவிடெண்டை வந்து நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த பாயிண்ட்ஸ் பண்ணுங்கன்றாரு ஆத்தர். சரிங்களா? அதே மாதிரி ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரியா? ஈவன் உமன்ஸ் கேன் பி அ கிரேட் ஒர்க் ஃபோர்ஸ். அண்ட் இங்கே இந்தியாவில் வந்து ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி when compared to other nations. If you take South Korea, அங்கே ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 50% இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அங்கே சைல்ட் கேர் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, கம்பல்சரி ஜெண்டர் பட்ஜெட்டிங் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இந்தியாவில் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி 20% அப்ராக்சிமேட்லி. அண்ட் அது கூட இன்ஃபார்மல் செக்டர்ஸில் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதாவது லோ வேஜ் ஏர்னர்ஸாக தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, செவன்த் பாயிண்ட், இந்தியா தன்னுடைய டைவர்சிட்டியை அட்ரஸ் பண்ணணும். தட் இஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ். ஏன்னா இப்போ இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ஸ் இதோடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இட் இஸ் லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போது சதர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் டிரான்சிஷனில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. ரொம்ப ஓல்டர் பீப்புள் ரொம்ப அங்கே அதிகமாக இருக்க போகிறாங்க சதர்ன் ஸ்டேட்ஸில், அதாவது நம்ம ஸ்டேட்ஸில். பட் ஆனால் திஸ் இஸ் நாட் தி கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நார்தர்ன் ஸ்டேட். ஸோ மைக்ரேஷன் என்ற ஒரு ஆஸ்பெக்ட், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி we need to start investing accordingly. ஸோ டைவர்சிட்டியை வந்து அட்ரஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்காக பாலிசி கோஆர்டினேஷன் வேணும். தட் இஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ். இது வந்து 8th பாயிண்ட். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் விச் இஸ் லைக் given in the article in order to reap India's demographic dividend. சரிங்களா? ஸோ திருப்பி ஒரு வாட்டி டக்குன்னு ரிகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அசஸ்மெண்ட், செகண்ட் வந்து இன்வெஸ்ட் மோர் இன் சில்ட்ரன்ஸ் அண்ட் அடலசன்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் தேர் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ். தேர்ட் வந்து ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஹெல்த் ஸ்பெண்டிங். சரிங்களா? ஃபோர்த் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சர்வீசஸ்ல ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபிஃப்த் வந்து ஜெண்டர் கேப்ஸை வந்து கர்ப் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, அது எஜுகேஷனில் இருக்கட்டும், ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கட்டும், எதில் வேணாலும் இருக்கட்டும், இதை வந்து நம்ம கர்ப் பண்ணணும். அதே மாதிரி சிக்ஸ்த் வந்து ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸை அதிகப்படுத்தணும். செவன்த் வந்து we need to address the diversity between the states and eighth is like coordination among the states. புரியுதுங்களா? So these are the points which is required in order to reap India's demographic dividend. Fine. Anyway, moving forward to the next article, that is establishing India's Apple. So இந்த ஆர்டிகல்ல என்ன பேச வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆப்பிளோடைய வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வைங்களேன், $3 trillion கிட்ட போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்தியாவோட ஜிடிபியே நியர் அபவுட் $3.1 trillion. இப்போ ஆப்பிள் இந்தியாவுடைய ஜிடிபிக்கு ஈக்குவலண்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனி ஆயிடுச்சு. சரி, ஓகே, அதுக்கு நான் என்ன சார் செய்யறது? யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஜிடிபி எப்படிங்க வளர்க்குறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, here the article tries to give certain inputs. சரியா? ஸோ லாஸ்ட் ஆர்டிகல்லையும் இதே பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இந்த ஆர்டிகல்லையும் மோர் ஓவர் சேம் ஆர்டிகல் தான். ஸோ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இருக்கணும், R&D இருக்கணும், இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சரிங்களா? ஸோ ஆத்தர் இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஒரு பிக் பில்லியனர்ஸ்லாம் இருக்கிறாங்க இந்தியாவில். அவங்க ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸில் தான் இருக்கிறாங்க. புது பிஸ்னஸ் ஏதாவது இனோவேட் ட்ரை பண்ணுறாங்களா? இப்போது ஆப்பிள் ஏர்பாட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனோவேஷன் இந்தியாவில் ப்ராடக்ட் வருதுங்களா? சரி, அப்படியும் வந்தாலும், அப்படியும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் ஆப்பிள் அளவுக்கு சக்ஸஸ் ஆக முடியுதா? ஸோ இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரையல் அண்ட் டெஸ்டட் பிஸ்னஸ் தான் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. சரிங்களா? ஸோ ஆத்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இனோவேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஈகோ சிஸ்டம் இருக்கணும். அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும், ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். சரிங்களா? இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து கனெக்டடாக இருக்கணும். ஸோ தட் இப்போ ஒருத்தர் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அவருக்கு வந்து அந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கணும். ஸோ இது யூனிவர்சிட்டிஸ்லேருந்தே இருக்கணும். சரிங்களா? அண்ட் இந்த ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் யார் எடுத்துகிட்டு வருவாங்க? இந்த ஈகோ சிஸ்டம்லாம் யார் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் தான் இதுக்கு
ஃபண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி. ISROக்காக கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இந்தியா லீடராக இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னா, அதாவது பிஸ்னஸோடைய ஈகோ சிஸ்டம்ஸ் கைஸ். சரிங்களா? ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க. இப்போ படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க காலேஜ்லேயே. நீங்கள் உங்களுடைய இனோவேஷன் அங்கே எடுத்துகிட்டு வரீங்க. சரிங்களா? அந்த இனோவேஷனை காலேஜ் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டோடைய ஃபண்டிங்கோட அந்த இனோவேஷனை நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுறீங்க. ஸோ இப்படி இருந்ததுன்னா தென் டெஃபினெட்லி லைக் இட் வில் கான்ட்ரிபியூட் டு தி நேஷன்ஸ் ஜிடிபி இல்லையா? ஸோ ஆக்சுவலி இனிஷியல் ஃபண்டிங், இனிஷியல் கிக் ஸ்டார்ட் தான் ஒரு பிஸ்னஸுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமே. அதை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், ஒரு இனிஷியேட்டர் மூலியமாக. தென் அதுக்கப்புறம் பிரைவேட் கம்பெனிஸ் வருவாங்க, அவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க அண்ட் தே வில் டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். பட் அந்த இனிஷியல் கிக் ஸ்டார்ட்காக கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் கவர்மெண்ட்டு வெறும் இந்த ஈகோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தா வரையும் பத்தாது. ரேதர் கவர்மெண்ட் லீகல் ஹெல்ப்பும் பண்ணணும். லைக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் ஸோ தட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டசன்ட் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆத்தர். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் சப்ஜெக்ட்ஸும் சொல்கிறாரு. அதாவது என்னென்னா சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் இங்கே எல்லாமே வந்து இனோவேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் யூனிவர்சிட்டிஸ் விச் ஹாஸ் இம்மென்ஸ் பொட்டென்ஷியல். பட் ஆனால் ரியாலிட்டி என்ன? இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அது இந்தியனே கிடையாது. ஃபாரின் ஐடியாஸை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அப்படி இல்லையா ஃபாரின் ஃபண்டிங் இருக்குது அதில். ஸோ இதெல்லாம் மாத்திரம்னா யூனிவர்சிட்டிஸ் ஷுட் டேக் a step ahead and even the government should support it. They should support world class research and development infrastructure and ஒரு பெஸ்ட் ஹைரிங் ஃபேக்கல்ட்டி எடுத்துகிட்டு வரணும் யூனிவர்சிட்டிஸில். சரிங்களா? ஸோ எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கே போகிற மாதிரி இருந்தாங்கன்னா இப்போ வேலை கொடுக்குறவங்க இருக்கணும் இல்லையா? சரிங்களா? ஸோ எஸ், இந்த ஆர்டிகல் சுற்றி என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். ஃபைன். எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் டாக்கிங் டு ரஷ்யா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெகுலராக எடிட்டோரியல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா யூ மஸ்ட் பி நோயிங் லைக் ரஷ்யா தன்னுடைய மிலிட்ரி ட்ரூப்ஸை வந்து யுக்ரைனில் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சரிங்களா? அண்ட் நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன் பேஸ் பண்ணியும் கான்ஃப்ளிக்ஸ் இஸ் தேர். சரியா? ஸோ யூரோப்பியன் யூனியன்லேருந்து ரஷ்யாவுக்கு போகிற ஒரு கேஸ் பைப்லைன். அதாவது யூரோப்பியன் யூனியன் சொல்கிறத விட ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே, ரைட். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, there is an opinion which is prevailing that ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே அட்டாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, அதுவும் கூடி சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ட்ரூப்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அட்டாக்ஸ் எப்போ நினச்சாலும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் ப்ரிவேலண்டாக இருந்தது. சரி, ஓகே. ஸோ யூஎஸ்ஏவும் ரஷ்யாவும் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, அதாவது யூஎஸ்ஏ என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ரஷ்யாவை இனிமேல் விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. ஸோ அவங்க கூட நம்ம நெகோசியேஷன்ஸில் இறங்கிடணும். ஸோ நெகோசியேஷன்ஸ்க்காக ஜெனீவா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜெனீவா டாக்ஸில் ரஷ்யாவுடைய டிமாண்ட் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நேட்டோ வந்து நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, தட் இஸ் இன்டு ஈஸ்டர்ன் யூரோப். சரிங்களா? அண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக வாட் வி ஆர் டெல்லிங் யூ இஸ் லைக் 90 லெவல்ஸில் உங்களுடைய மிலிட்ரி எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருந்ததோ, நேட்டோடைய மிலிட்ரி எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருந்ததோ அந்த இடத்துக்கு நீங்கள் இப்போ போயிடணும். சரியா? ஸோ CO2 எமிஷன் டார்கெட் மாதிரி இல்லை இது. பட் அகெயின் நேட்டோ நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. 90 லெவல்ஸில் உங்களுடைய மிலிட்ரி ப்ரெசன்ஸ் எங்கே இருந்ததோ அந்த லெவலுக்கு போயிடுங்கன்றாங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நேட்டோவில் ஃபர்தராக புது மெம்பர்ஸை நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜார்ஜியா அண்ட் யுக்ரைன் இவங்க 2 பேரை மீன் பண்ண வராங்க. ஸோ இவங்க நேட்டோ மெம்பர்ஸாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக் ஜார்ஜியா, யுக்ரைன், கிரீமியா அண்ட் ரஷ்யாவோடைய பார்டரிங் நேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. சரிங்களா? ஸோ ஜார்ஜியா நேட்டோ ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் ரஷ்யா வந்து அங்கே தன்னுடைய மிலிட்ரி ட்ரூப்ஸ் அனுப்பிச்சாங்க. அதேனால தான் இட் அனெக்ஸ்டு கிரீமியா ஆல்சோ, தட் இஸ் ஃப்ரம் யுக்ரைன். ஏன்னா there was an opinion which was prevailing that they would join NATO அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது வந்து ரஷ்யாவுடைய டிமாண்ட். சரி, ஓகே. இப்போ ரஷ்யா ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதாவது ரஷ்யா ஏன் இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ்லாம் பிளேஸ் பண்ணணும், நீங்கள் அதாவது ஒப்பீனியன்ஸ்லாம் டிமாண்ட்ஸ் வைக்கணும், நீங்கள் நேட்டோ அதிகப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து 2-3 ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு வார், எண்ட் ஆஃப் கோல்டு வார் 1991 நடந்தது. ஸோ கோல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம், சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நேட்டோ ஒரு ஆர்கனைசேஷனே தேவையில்லை. அண்ட் அவங்க ஏன் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க? ஸோ எங்கேயாவது நீங்க எங்களை இன்னும் கர்ப் பண்ண பாக்குறீங்க. ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் டீப் இன்செக்யூரிட்டி இஸ் தேர் வித் ரெஸ்பெக்ட் டு நேட்டோ, அதாவது எஸ்பெஷலி ரஷ்யாக்கு. சரியா? ஏன்னா ஆஃப்டர் கோல்டு வார் ரஷ்யா வீக்கன் ஆயிடுச்சு. ஸோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நேட்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா நினைக்கிறாங்க. சரிங்களா? இது ஒன்று. செகண்ட், இட்ஸ் லைக் மிஸ்டர் புட்டினுடைய வேலை. அதாவது புட்டின் ஹவு டஸ் ஹி ஃபோகாஸ்ட் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோல்டு வாருக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு ஜெயின் பவர்ஃபுல்லான ஒரு நேஷன்
நேஷனாக இருந்ததோ யூஎஸ்எஸ்ஆர், அந்த மாதிரி அவர் ரஷ்யாவை போர்ட்ரே பண்ண பார்க்குறாரு. ஸோ ஈவன் நவ் இஸ் ஸ்டில் பேரிங் தி எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் கிரீமியா அனெக்சேஷன். ஏன்னா கிரீமியா அனெக்சேஷனுக்கு அப்புறமாக நிறைய சாங்ஷன்ஸ் இவர் மேலே லெவி பண்ணாங்க. அண்ட் இன்னமும் அதை அவர் பேர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர்னா லைக் ரஷ்யா இஸ் பேரிங். அண்ட் யூரோப் கூட நிறைய ட்ரேட் டீல்ஸ் வந்து இவங்கனால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் கிரீமியா அனெக்சேஷன். பட் அப்படி இருந்து கூட அந்த குளோரிஃபைடு ரஷ்யா அப்படின்னு சொல்ற ஒரு பர்பஸ்க்காக இஸ் டேக்கிங் தி சார்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ யூஎஸ்ஏ ஒரு யூரோப்பியன் யூனியனும் கூட சொல்லலாமே நம்ம. இப்போ யூஎஸ்ஏ ஏன் ரஷ்யாவை கர்ப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ ரஷ்யாவை எப்படி பார்க்குறதுன்னா, அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவ் அண்ட் இவங்க வந்து எப்படின்னா ஒரு டீஸ்டெபிளைசிங் ஜாயிண்ட். அதாவது ஸ்டெபிலிட்டி இவங்க என்ஷோர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ நினைக்கிறாங்க. ஸோ தே ஆர் லைக் அப்ரெசிவ். ஸோ அப்ரெசிவ்னா லைக் ரொம்ப ஹார்ஷானவங்க. ரஷ்யன்ஸ்னாலே ஹார்ஷ், ஒரு டீஸ்டெபிளைசிங் ஏஜென்ட். அண்ட் இவங்க யூரோப்புக்குள்ளே இருந்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக இன்ஸ்டெபிலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ பார்க்குறாங்க. ஸோ அதனால இவங்க நாட்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம கஜகிஸ்தான் இஷ்யூ பார்த்தோம். அங்கே மிலிட்ரி ட்ரூப்ஸ் திருப்பி ரஷ்யா அனுப்பிச்சு வச்சிருக்கு. ஸோ சிரியாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து தன்னுடைய ட்ரூப்ஸ் அனுப்பிச்சு வச்சிருந்தது. ஈவன் இன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்கானிஸ்தான். ஸோ பங்களாதேஷ் வாருக்கு கூட ட்ரூப்ஸ் அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் அவங்க அக்ரெசிவாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த அக்ரெசிவை ஸ்டாப் பண்ணோம்னா நம்ம நேட்டோ மூலியமாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ நினைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த கோல்டு வார் மென்டாலிட்டிலேருந்து இவங்க வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம நெகோஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் வில் கண்டினியூ தி நெகோசியேஷன் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அண்ட் ஆடட் டு இட் இப்போ ப்ராப்ளமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு ஃபைண்ட் அ காமன் கிரவுண்ட். ஏன்னா ரஷ்யாவுடைய டிமாண்ட்ஸ் யூஎஸ்ஏ அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இல்லை இவங்களுடைய ஒரு ஒப்பீனியன் ஃப்ரேம் பண்ணாமல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஸோ காமன் கிரவுண்ட் வர்றது வந்து கஷ்டம். இப்போ காமன் கிரவுண்ட் வர்றது கஷ்டம்னா நம்ம என்ன பண்ணலாம்? நான் நெகோஷியேட்டிங் ஐடியாஸ் இருக்குது பாருங்க, அதை பிளேஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம கொலாபரேஷனில் பார்த்தோம். ஸோ அந்த பாயிண்ட் நம்ம கன்க்ளூஷனாக எழுதி முடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ சீஸ் ஃபயரு இதெல்லாமே வந்து நான் நெகோஷியேட்டிங் கோல்ஸ். லைக் அதே மாதிரி இன்டர்ஃபியரிங் இன்டு சாவர்னிட்டி. ஏன்னா யூஎஸ்ஏ என்ன சொல்றாங்கன்னா, ஜார்ஜியா சேரக்கூடாது நாட்டோலன்னு சொல்றதுக்கு நீ யாருப்பா? நீ ஏன் அவங்களுடைய சாவர்னிட்டியை பிரீச் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் அவங்க கேட்கறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நான் எக்கேர் கேட்டாவது போகிறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம பேசுவோம். அது ஏன் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க பாருங்கள். வீட்டில் தான் பிரச்சனைன்னு பார்த்தா நாட்டில் கூட பிரச்சனை. எனிவே, ஏன் இந்த ஆர்டிகல் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் உங்களுக்கு மேப்ஸ் தெரியணும், ரஷ்யாவுடைய பார்டரிங் நேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த வருஷம் மெயின்ஸில் ரஷ்யா யூஎஸ்ஏ பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஜிஎஸ் பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் இந்தியன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வருஷம் ஜிஎஸ் பேப்பர் 2 அப்படி இல்லை. ரஷ்யா யூஎஸ்ஏ டென்ஷன்ஸ் அண்ட் சைனாவுடைய ரோல் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் மேஜர் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி கோல்டு வார், டென்ஷன்ஸ் பிட்வீன் மேஜர் பவர்ஸ், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 10 மார்க்குக்காக தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். புரியுதுங்களா? எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ். தட் இஸ் ஸ்பேஸ் ஃபார் ட்ரீம்ஸ். சரிங்களா? ஸோ அந்த ஆர்டிகல் அப்படியே நான் பிக்சராக போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? அண்ட் இந்த ஆர்டிகலை 5 மினிட்ஸில் பேசி முடிச்சிடலாம். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சோம்நாத், சரிங்களா, இவர் வந்து இப்போது ஐஎஸ்ஆர்ஓ சேர்பர்சனாக ஆக போகிறாரு. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் இருந்தார் திருவனந்தபுரத்தில் சேர்பர்சனாக. அண்ட் இப்போது சிவன் இருந்தார் இல்லையா, சிவன் இப்போ வெளியே வந்துடுவார். அண்ட் மிஸ்டர் சோம்நாத் வில் டேக் தி சேர்பர்சன் போஸ்டிங். சரியா? சரி, ஓகே. இப்போது இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அண்ட் மிஸ்டர் சோம்நாத் வர போகிறாரு இல்லையா, இவருக்கு எதிர்க்க நிறைய நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம மாஸ் ஆர்பிட்டர் மிஷன்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ சீப்பஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது ஒன்லி ₹7 per kilometer என்ற ஒரு ஆஸ்பெக்டில். அண்ட் இப்போ மிஸ்டர் சோம்நாத் வர்றாரு. இவருக்கு முன்னாடி வந்து சந்திரயான் 2, அதே மாதிரி ககன்யான், ஆதித்யா L1. ஸோ இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ சந்திரயான் 2 எதுக்காக? இது வந்து லூனார் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக. சரியா? ஸோ ஒரு ஆர்பிட்டார் இருக்கும், அதே மாதிரி ஒரு லேண்டர் இருக்கும். ஸோ லூனார் ஆர்பிட்டார், அதாவது மூணை சுற்றி வர்றதுக்காக, அதே மாதிரி ஒரு லேண்டர் மூணு மேலே போய் லேண்ட் பண்ணோம். இதுக்கு பேர் வந்து விக்ரம் லேண்டர். அண்ட் ஒரு ரோவர் கூட இருக்கும். சரிங்களா? ஸோ ரோவர்னா வந்து வண்டி, லூனார் மேலே போகிறதுக்கு வண்டி. அப்படியே சின்ன வயசில் நம்ம கார் போட்டோம் இல்லையா, பொம்மை கார், அந்த மாதிரி இருக்கும் ரோவர். ஸோ தட் வி கேன் கெட் டு நோ தி லூனார் சர்ஃபேஸ் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வரும். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு தெரியும், இந்த லேண்டர் தான் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அதாவது விக்ரம் லேண்டர் தான் கிராஷ் ஆச்சு. அண்ட் சாஃப்ட்வேர் கிளிச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ அகைன் நம்ம இந்த சந்திரயான் 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து திருப்பி 2023 அனுப்ப போகிறோம். ஸோ இந்த நேம் ஆஃப் சந்திரயான் 3. பட் எஸ், இது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு மிஸ்டர் சோம்நாத்துக்கு எதிர்க்க. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட்.
அதே மாதிரி ககன்யான் இருக்குது. ககன்யான் வந்து ஹியூமன்ஸை லோ எர்த் ஆர்பிட்டுக்கு அனுப்புறது, ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ககன்யான். அதே மாதிரி ஆதித்யா L1 மிஷன் இருக்குது விச் இஸ் ஆஃப் சோலார் ஃபிசிக்ஸ். சரிங்களா? ஸோ லக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1, ஸோ 5 லக்ரேஞ்சியன் பாயிண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எந்த பாயிண்ட்ல இருக்கு? L1 2 3 4 5 கைண்ட்லி ரைட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். இந்த ஆதித்யா L1 இது சோலார் பேஸ்டு மிஷன். இது வந்து L1ல பிளேஸ் பண்ணுவோம் நம்ம இதை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. சரி, இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணியும் நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. இப்போது இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ISRO அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இட் இஸ் லீடிங் டுவர்ட்ஸ் ப்ரைவேடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி ISRO எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் சோஷியோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்காகவே வேலை செஞ்சுருந்தாங்க. அதாவது என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாக ISRO கூப்பிடுப்பா, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸாக ISRO கூப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ப்ரைவேட்டைசேஷனை பேஸ் பண்ணி ஒரு மேஜர் பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கல. சரிங்களா? என்ன அண்ட் ப்ரைவேட்டைசேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால ப்ரைவேட் பிளேயர்ஸுமே வந்து வளர முடியல. சரி, இப்போ நாசா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நாசா லான்ச் பண்ணாத ராக்கெட்ஸ்லாம் ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ லான்ச் பண்ணுது. அவ்வளோ எஃபிஷியண்டாக ஒர்க் செய்கிறாங்க, ரெண்டு பேருமே கொலாபரேட் பண்ணி. ஸோ இந்தியாவுக்கும் தெரிஞ்சு போச்சு ப்ரைவேட்டைசேஷன் எடுத்துகிட்டு வரலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக 2019 ஸ்பேஸ் செக்டாரில் நம்ம ப்ரைவேட்டைசேஷன் எடுத்துகிட்டு வந்தோம் வித் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். சரிங்களா? ஸோ இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இதுவும் ப்ரிலிம்ஸில் கேட்குற பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட்டை பேஸ் பண்ணி இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அண்ட் கமர்ஷியல் ஆர்ம் ஆஃப் ISRO. சரிங்களா? ஸோ ISROடைய கமர்ஷியல் ஆர்ம். இப்போது இதில் என்னென்னா சேட்டலைட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். அதே மாதிரி கஸ்டமைஸ்டு வெஹிக்கல்ஸை வந்து பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் எர்த் அப்சர்வேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் பேஸ் பண்ணி கொலாபரேஷன் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. டெக்னாலஜி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் மூலியமாக பண்ணலாம் கமர்ஷியல் ஆர்ம் ஆஃப் ISRO. அதாவது ISRO கூட கொலாபரேட் பண்ணிக்கலாங்க சிம்பிளாக. சரியா? ஸோ நியூ இந்தியா ஸ்பேஸ் லிமிடெட் வில் ப்ரொவைட் சர்வீசஸ் டு. சரி, இது ஒன்று. அதே மாதிரி 2020 நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் என்னென்னா, இப்போ நான் கவர்மெண்டல் பிரைவேட் என்டர்பிரைசஸ் இருப்பாங்க, அவங்க ஒரு ஸ்பேஸ் ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு வைங்களேன். தனித்து இப்போ கொலாபரேஷனுக்காக நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இருக்குது, நான் தனித்தே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு சேனல் வேணும் இல்லையா? இதுக்காக நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ ப்ரைவேடைசேஷனை பேஸ் பண்ணி ISROவும் ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, லைக் நம்ம கம்பீட் பண்ணலாம் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், எஃபிஷியன்சி வளரும். அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் ஆஸ் அ செக்டார் இது ஒரு புது இண்டஸ்ட்ரியாஸாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? அண்ட் இதோடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ எத்திக்கல் டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. உலகமே ஒன்று, என்னதான் இருந்தாலும் ராக்கெட் மேலே தானே போகுது, ஸோ ஒன்றாவே அனுப்பலாமே அப்படின்ற மாதிரி யூனிவர்சல் ஃபீலிங்ஸ் ஆஃப் ஒன்னஸ் இஸ் தேர். சரிங்களா? ஸோ சிம்பிளாக 3 ப்ராஜெக்ட்ஸ், சந்திரயான் 2, அதே மாதிரி ஆதித்யா L1, ககன்யான், அதே மாதிரி பிரைவேடைசேஷன் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மெயின் ஆன்சர் ரைட்டிங்கிலும் 10 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதிடுவீங்க ISRO பேஸ் பண்ணி. ஃபைன். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன். ஸோ ரீசெண்டாக சாட்காம் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் பாடிங்க, அவங்க வந்து கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணாங்க 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனை பேஸ் பண்ணி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேவ் பேண்ட்ஸ், அதாவது மில்லிமீட்டர் வேவ் பேண்ட்ஸை வந்து ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக தே ஹவ் ரைஸ்டு கன்சர்ன். சரிங்களா? ஸோ இப்போ 5G அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன் மொபைல் நெட்வொர்க். ஸோ 1G 2G 3G 4Gக்கு அப்புறம் 5G அண்ட் 5G நெட்வொர்க் வில் ஆப்ரேட் இன் வேவ் ஸ்பெக்ட்ரம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் பற்றி தெரியணும்னா இந்த இமேஜை நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. காமா, எக்ஸ், UV, விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ். இந்த ரேடியோ வேவ்ஸ் உள்ள நிறைய வேவ் லென்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ வேவ் லென்ஸ் நிறைய இருக்கு, நிறைய பேண்ட்ஸ் இருக்கு. இப்போ 5G இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, இதுலேயே வந்து 3 பேண்ட் இருக்கு. லோ பேண்டு, மிட் பேண்டு, ஹை பேண்டு அப்படின்ட்டு. ஸோ லோ பேண்ட்னா வந்து 100 Mbps வரையும் ஸ்பீட் இருக்கும். மிட் பேண்ட்னா கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அண்ட் ஹையஸ்ட் ஸ்பீடு வந்து ஹை பேண்டில் இருக்கும். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹேவ் அ நோட், ஸ்பீட் அதிகமாக கவரேஜ் வந்து லிமிட்டடாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஸ்பீடு அதிகமாக இருந்ததுன்னா கவரேஜ் கம்மியாக இருக்கும், ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னா கவரேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இமேஜை பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ லோ பேண்ட்ஸ், மிட் பேண்ட்ஸில் வந்து 2 இருக்கு. மிட் பேண்ட் 1, மிட் பேண்ட் 2, அதுக்கப்புறம் ஹை பேண்ட். சரிங்களா? ஸோ லோ பேண்ட்னா வந்து 1 GHz வரையும் இருக்குங்க. ஸோ GHzனா என்னது? லைக் அது ஒரு ப்ராசஸிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா, ஒரு ப்ராசஸிங் ஸ்பீடு. ஸோ இப்போ நீங்கள் வைஃபை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், 2.4 GHz அண்ட் 5 GHz வரும்.
ஸோ 2.4 ஜிகாஹெச்னா வந்து லாங் ரேஞ்ச் இருக்கும். 5 ஜிகாஹெச் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், ஸ்பீடு நல்லா இருக்கும், ஆனால் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு கவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ லோ பேண்ட் இருக்கு. லோ பேண்ட்னா வந்து 1 ஜிகாஹெச் வரையும் லோ பேண்டு, கவரேஜ் ரொம்ப அதிகம், ஸ்பீடு கம்மி. புரியுதுங்களா நான் சொல்றது? அதே மாதிரி லேட்டன்சி. ஸோ லேட்டன்சினா சிம்பிளான லாங்குவேஜில் சொன்னோம்னா மெஷர் ஆஃப் டிலே. ஸோ எவ்வளோ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றது தான் லேட்டன்சி. சரிங்களா? ஸோ இப்போ லோ பேண்டில் அதிகமான டிலே இருக்கும், ஹை பேண்ட்ஸில் கம்மி டிலே இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இந்த இமேஜ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இதை பார்த்தீங்கனாலே சரி, ஓகே. இப்போ இந்த ஆக்ஷன்ல மில்லிமீட்டர் வேவ் பேண்டை பத்தி பேசுறாங்க. சரியா? மில்லிமீட்டர் வேவ் பேண்ட்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து 5G ஸ்பெக்ட்ரம் உடைய பேண்ட். திஸ் இஸ் அ பேண்ட் which is of ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் 24லேருந்து இந்த 48 ஜிகாஹெச் இருக்கு பாருங்க. இன்ஃபேக்ட் 48 ஜிகாஹெச் இல்லை, 100 ஜிகாஹெச் உடைய ரேஞ்ச் தான் இந்த மல்டிமீட்டர் வேவ் பேண்ட். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிமீட்டர் வேவ் பேண்டை இது வந்து ஒரு ஷார்ட்டர் வேவ் லென்த். ஏன்னா ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. சரியா? ஸோ இட் இஸ் அ ஷார்ட் வேவ் லென்த் which delivers high speed with lower latencies அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இந்த பேண்டை பற்றி சொல்லணும்னா. சரிங்களா? ஸோ இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5G சர்வீசஸ் வந்து நீங்கள் 5G இந்த லோ பேண்ட்ஸ் இருக்கு பாருங்க, லோ பேண்ட்ஸில் கூட நீங்கள் 5G சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி அடி வாங்கும். ஸோ எஃபிஷியன்சி தேவை அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு ஹை பேண்ட் வேணும். அது வந்து இந்த எம் வேவ் ஆர் இந்த மில்லிமீட்டர் வேவ் பேண்ட் மூலியமாக கிடைக்கும். ஸோ எஃபிஷியன்சி கிடைக்கும், ஆனால் கவரேஜ் தான் கம்மியாக இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த 5G பேண்ட் நம்மளுக்கு கிடைச்சிட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. பட் அகைன் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க உங்களுக்கே புரியும். அதாவது என்னன்னா, சாட்காம் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் இந்தியா இவங்க ட்ராய் கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 5G ஆக்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா, இதில் வந்து வேவ் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா? ஸோ வேவ் ஸ்பெக்ட்ரம்னா நம்ம பார்த்துருப்போம், தட் இஸ் 24லேருந்து 100 ஜிகாவாட்ஸ் வரையும் இருக்கும்னு சொல்லிட்டு. இதில் 27லேருந்து 31 அண்ட் அதுக்கப்புறம் 17.7லேருந்து 21.2 ஜிகாஹெச் இந்த 5G ஆக்ஷனில் இந்த 2 ஜிகாஹெச்சையும் ப்ரிசர்வ் பண்ணி வைங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த வேவ் லென்த், அதாவது இந்த ஜிகாஹெச்சில் இருக்கிற வேவ் லென்த் வந்து சேட்டலைட் பேஸ்டு பிராட்பேண்ட் சர்வீசஸ்க்காக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ சேட்டலைட் பேஸ்டு பிராட்பேண்ட் சர்வீசஸ்னால் வந்து இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஸ்பேஸ் எக்ஸோடைய ஸ்டார் லிங்க். ஸோ சேட்டலைட் மூலியமாகவே அவங்க வந்து இன்டர்நெட் கொடுக்க பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ லோ எர்த் ஆர்பிட்டில் நிறைய இன்டர்நெட் கன்ஸ்டலேஷன் வச்சுடுவாங்க, இது மூலியமாக இன்டர்நெட் கொடுப்பாங்க. ஆர் ஸ்மால் சேட்டலைட்ஸ் வில் பி பிளேஸ்ட் இன் தி லோ எர்த் ஆர்பிட், இது மூலியமாக இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இந்த பேண்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் சேட்டலைட் பேஸ்டு கம்யூனிகேஷன் சர்வீசஸ் இருக்கு பாருங்க, அவங்களுக்கும் இது ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ மொபைல் நெட்வொர்க்காக நம்ம எடுத்தோம்னா தென் இஷ்யூ ரைஸ் ஆகலாம். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், இந்த பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேண்டில் பாசிவ் சேட்டலைட்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ பாசிவ் சேட்டலைட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சேட்டலைட் இருக்குன்னா ஒரு சில சேட்டலைட் வந்து சிக்னல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், ஒரு சில சேட்டலைட்ஸ் வந்து சிக்னல்ஸை வந்து வெறும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து பாசிவ் சேட்டலைட்ஸ் ஆர் யூசிங் தீஸ் பேண்ட்ஸ் அண்ட் இதில் வந்து அவுட் ஆஃப் பேண்ட் எமிஷன்ஸ் கூட அதிகமாக வருது. ஸோ அவுட் ஆஃப் பேண்ட் எமிஷன்ஸ்லாம் இப்போ நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஒரு பேண்ட்வித்துக்கு வெளியே ஒரு ஃப்ரீக்வன்சி எமிட் ஆகிறது தான் அவுட் ஆஃப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி. ஒரு நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் வந்து இன்டர்மிக்ஸ் ஆகி ஒரு பேண்டாக வரும். சரியா? ஸோ அந்த பேண்ட் வித்தில் இல்லாத ஃப்ரீக்வன்சி வந்து அவுட் ஆஃப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ திஸ். இது பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இது புரியும். பட் ஓகே, எனிவே ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ட்ரம்னா என்னங்க? ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே ஒரு லைட் எமிட் ஆகுது. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி டயக்ராம் வரைஞ்சி வச்சிருக்கேன். இங்கேருந்து ஒரு லைட் எமிட் பண்ணுறீங்க. சரியா? இந்த லைட் எமிட் பண்ணுறதுனால இந்த ப்ரிசமில் பட்டு 7ஆக லைட்டு பிரியுது. இந்த விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை தானே நம்ம ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம், இந்த 7 லைட்ஸை தானே ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இப்போது இங்கே நடுவில் நான் ஏதாவது ஒரு மெட்டீரியலை பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மெட்டீரியலை பிளேஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த லைட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து மிக்சடாக டார்க்காக எமிட் ஆகி ஒரு இடத்துல வருது. ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேண்ட் எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த பேண்ட் எமிஷன்ஸ் இருக்குது. இந்த பேண்ட் எமிஷன்ஸ்லேயே ஒரு சில லைட்ஸ் இருக்கும்,
which goes out of this frequency zone. ஸோ இதை விட்டு வெளியவே போயிடும். ஸோ இதை வந்து நம்ம அவுட் ஆஃப் தி பேண்ட் எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேண்ட்விட்லே இருக்காது, புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஜிகாஹெர்ட்ஸ் பேண்ட் இருக்கு பாருங்க, இதுல அவுட் ஆஃப் பேண்ட் எமிஷன்ஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் பாசிவ் சேட்டலைட்ஸ் ஆர் ஆல்சோ யூசிங் தீஸ் பேண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால இதை பேஸ் பண்ணி யூட்டிலிட்டி, அதே மாதிரி ஏற்கனவே ரிசர்வேஷன்ஸ் இஸ் தேர். அதாவது இந்த பர்டிகுலர் பேண்ட் வந்து ஸ்பேஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதனால என்ன ஆகும்னா ஃபியூச்சர்ல பேண்ட் அவைலபிலிட்டியே வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் தேர் இஸ் ஃபியூ சஜஷன்ஸ் விச் இஸ் லைக் டோல்டு லைக் என்னன்னா, மொபைல் ஃபோன்ஸுக்குலாம் வந்து மிட் பேண்ட் கொடுத்தாலே போதும், இந்த மாதிரி ஹை பேண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை மொபைல் நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ்க்கு. அண்ட் இன்டர்நெட் பெனிட்ரேஷன் வந்து நம்ம இப்போ ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி மூலியமாக, ஃபைபர் ஆப்டிக் மூலியமாக நம்ம அச்சீவும் பண்ணுறோம். பட் எஸ் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸுக்கு இந்த பேண்ட்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காகன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் எம்எம் வேவ் பேண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாங்க, இல்லை 5G ஸ்பெக்ட்ரம் பேஸ் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. இதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், யூ கேன் ஆஸ்க் மீ இன் தி டெலிகிராம் குரூப். அப்படி இல்லையா சயின்ஸ் எக்ஸ்பர்ட் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் டாபிக். ஃபைன். எனிவே, that's it with regards to this article guys, and that's it for today. ஏன்னா 15th நியூஸ் பேப்பர் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 15th வரையும் கவர் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 3rd Jan, அதாவது 16லேருந்து 22nd வரை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஃபைன். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் டு யூ. எனிவே, இஃப் யூ ஹேவ் எனி ஒப்பீனியன்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் அண்ட் ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா தயவு செய்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லாமல் எனக்கு தெரியாது. சரிங்களா? அண்ட் added to it, the course is about to be launched on Jan 26th with Ancient India. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம Ancient India முடிச்சிடலாம், followed by economics and அப்படியே ஜியாகிரஃபின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டாக போகலாம். புரியுதுங்களா? ஸோ த ஃபீஸ் இஸ் கோயிங் டு பி வெரி மினிமல் கைஸ், அண்ட் இட்ஸ் கோன் பி அஃபோர்டபுள். அண்ட் எஸ், those who want to join my mentorship program in Republic I Study Space, you can come and join. But again, இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, the mentorship program is limited to 10 to 15 members. ஏன்னா நான் அவ்வளோதான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் மெம்பர்ஸ் மேலே. சரிங்களா? ஸோ if you are really interested, you can ping me personally in the Telegram group. Fine. So that's it with regards to this video guys. Thank you very much for watching.